பேடிஎம்ல பேமெண்ட் பண்ணா ஸ்கேனர் ஓபன் பண்ணா 30 செகண்ட்ஸ். அதான் அடுத்த பங்கு ஆண்டவர்கிட்ட நீ என்ன படிச்சு கிழிச்ச அப்படின்னு கேட்பான். கலர் OS 17 பீட்டா அப்டேட் Find X9 Proக்கு வந்துருச்சு. ஆனா X9 அல்ட்ரா லிஸ்ட்லயே இல்ல. S20 ஈக்குவலா நான் பாக்கும்போது இவரோட டியூக்கே சூட் ஆக மாட்டேங்குது அப்படி. ஆமா. Nothing but 2A. Battery now lasts only 30 minutes. Really disappointing battery life. But iPhoneல நெட்வொர்க் கொஞ்சம் மோசம் தான் bro. I have iQOO 15R and iPhone 15 Pro Max. வரல வேஸ்ட் அப்போ. 10 Proல இருந்தா வரல. அது வேஸ்ட், அதுவும் வேஸ்ட். பிக்சலே வேஸ்ட்ங்க அவ்வளவுதாங்க. மோட்டரோலா ஃபோன் வெடிச்சு போச்சுன்னு ஒரு பிரச்சனை, CM பட்ஸ் வெடிச்சு போச்சுன்னு ஒரு பிரச்சனை. புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல். பார்க்கலாமா? ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். வணக்கம். வெல்கம் பேக். இந்த நாள் வேற ஏதோ குதிரவாளில் செஞ்ச பிஸ்கட் ஒன்று எடுத்துன்னு வந்தாரு. ஃபாக்ஸ்நட் குக்கீஸ் சூப்பரா இருக்கு. நம்ம பையன் தான் வழங்கும் போல நம்ம ஸ்நாக் கம்பெனி. கிரெட்டா? ஆமா, எல்லாமே எங்க கிரெட்ல தான் வருது. கிரெட்ல தாங்க நல்லா இருக்கு. ஓகே. ஆமா, இந்த கமெண்ட் பார்த்தேன் ப்ரோ. எப்படி இருந்தாலும் இனிமே அப்படியே கிராஜுவலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடலன்னா யூடியூப்ல இருந்து கமெண்ட் எடுக்கவே மாட்டேன். அப்படியே நிறைய குரூப்ல இருந்து அந்த ஆப்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதான் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுல இருந்து எடுக்க. அப்படி இல்லைனாலும் இங்க ஸ்கிப் பண்ணாதானே அப்புறம் அங்கே வருவாங்க. ஓப்பனா பேசலாம், அதுல என்ன இருக்கு. ஏன்னா நான் இங்க என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லா வீடியோலையும் வந்து போட வேண்டியதா இருக்கு. நல்லா இல்லை அது. கரெக்ட். சில நல்ல இன்ஃபர்மேஷன் காத்தோட காத்தா போயிடும், அவ்வளோதான். அந்த ஒரு வீடியோவோட போயிடும், அப்புறம் அது வெளியும் வராது. கரெக்ட். ஓகே. எங்கால ஒருத்தன் அடுத்த சேருக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்கான், அதுக்கு நாங்கள் வீடியோ முடிக்கணும். ஓகே. ஹரி ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் சப்ரா, ஐ மீன் ஃபாலோவிங் யூ ஃப்ரம் ஃபோன் டேஸ் பட் ஹேவ் நாட் கமெண்டட் ஆன் யுவர் வீடியோ மச். ஐ விஷ் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் Huawei Pura 80 Ultra ஹார்மோனி OS. இப்போ தான் நீங்கள் வேறு அனுப்பியிருந்தீங்க ஹார்மோனி OSோட ஒரு டிவைஸ் இருக்கு. எஸ். ஆனால் ஹார்மோனி OSனா இப்போ சைனீஸ் யூனிட்ல 5G கிடைக்கும் இல்லையா? இந்தியாவில் அதான் இந்தியாவில் ஒர்க் ஆகுமா 5G அதில்? ஆனால் சைனால 5G கேப்பபிள். ஆமாம். டே கிருஷ்ணா, ஹார்மோனி OS ரன் ஆகிற Pura 80 Ultra சைனாவில் வாங்கினா இந்தியாவில் 5G வருமா? ஏன்னா EUவில் இருக்காச்சு, EMUIயில் இருக்கிற ஃபோனில் வந்து 4G தான் ஒர்க் ஆகுது, அதனால தான் கேட்குறேன். பாரு ரிசர்ச் பண்ணு. பேண்ட் இருந்தா போட முடியும், லாக்டா ஆகுமா? அதை நீ வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வா. என்ன பேச்சு பேசுறாங்க? ஏன்னா எனக்கு தெரியாது. பாரு, வாசல்ல செருப்பு இருந்தா நான் திருடிட்டு கூட போக முடியும், அதான் எனக்கு வேணாம். போட முடியுமா முடியாது, அவ்வளவுதான். ஒர்க் ஆகுமா ஆகாதா, அவ்வளவுதான். ஏன்னா EMUIல அந்த பேண்ட் இருக்கு, ஆனா டிசேபிள். ஆமா, டிசேபிள்டு. ஏன்னா அந்த குளோபல் பேண்ட்னால டிசேபிள்டு. எனக்கு இப்போ சைனாலன்னும் போது ஹார்மோனி OS அதுல எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அப்போ அதுல எனேபிள்டுனா கூட மனசாரம் ப்ரோ. 66,000 ரூபா கொடுத்து யாராவது இங்க வாங்குறாங்க. நான் யூஸ்டு மார்க்கெட்ல அப்படிதான் கிடைக்குதுன்னு வைங்களேன். வாங்கிவிட்டு அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து போட்டா 4G வரும்னா பிக்சல் 10க்கும் ஆச்சு, பிக்சல் 5க்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல எனக்கு. வருத்தமா இருக்கு. நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, எங்க எடுத்துட்டு போவேன். இப்ப நிறைய இடத்துல இதுவரை ஒரு பிரச்சனை ப்ரோ, ஒரு ஏரியால 5G நல்லா கிடைக்குதுன்னா அந்த ஏரியால 5G வராது. நீ கரெக்டா அப்பதான் ஜிபே உங்களுக்கு தேவைப்படும், ஓப்பன் பண்ணினா சுத்திட்டு இருக்கோம், வெளில போடாது. பாலாஜி ப்ரோ எப்படி இருக்கீங்க? அவரு மோட்டோ பக்கமே இனிமேல் போக மாட்டாரு, வாங்கியிருப்பாரு அவரு. ரொம்ப காலம் ஆச்சு. ஆனா உங்களை எல்லாரும் அப்படியே ஞாபகம் வச்சிருக்காங்க. பெட்ரோல் பங்க் பாலாஜி, பங்க் பாலாஜி பிபி. என்ன காலேஜ் பங்க் பண்ணாரா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் அவர் எதுவும் பண்ணல, பாவம் மனுஷன். பெட்ரோல் போட்டார், அவ்வளவுதான். எஸ். சரி, மொத்தம் ஐ காட் இட் இன் OLX சேலம், எக்ஸ்சேஞ்சிங் மை Vivo X200 Ultra X200 Pro 15K எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுத்தேன். ஆஸ் ஐ எம் ஹார்ட் ஃபார் டெக் அண்ட் கேமரா. ஓகே. The seller came in car with a gang as you mentioned in one of your video. Mafia கும்பல். It was more of a camera rather than a smartphone. கேமரா யூஸ் பண்ண சூப்பரா இருந்துச்சு. That too 10x portrait at that time was out of the box. பட் அப்படியே யூசர் இன்டர்ஃபேஸ் வந்தா ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. Gboxல எல்லா ஆப்பும் ஒர்க் ஆகாது. ஈஸி போர்டுன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் சில ஆப்ஸ் ஒர்க் ஆகும், பல ஆப்ஸ் ஒர்க் ஆகாது. 2 days பேங்கிங் ஆப்ஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். அகைன் யூஸ்டு மார்க்கெட்டில் மோட்டோ Edge 50 Pro 12Kக்கு வாங்கினேன். அவன் அதுக்கு மேலே என் உயிரை வாங்கிட்டானா. நான் கூட இது யாருன்னு தெரிஞ்சா தெரியலையா? எப்படி ப்ரோ இது எப்படி ப்ரோ? நம்ம பங்க் பாலாஜி இந்த ஃபோனை வச்சுட்டு தானே பங்க்ல நின்னாரு. அவர் Edge 50 Pro வச்சிருந்தாரு. ஆமா இல்லையா அது? ப்ரோ ப்ரோக்கே. அதனாலதான் அது எனக்கு இப்போ சரி. அப்போ நீங்க வந்து எங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. நீங்க அந்த கமெண்ட்டை, நீங்க எவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன், அந்த கமெண்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுதான் 50 Pro வாங்கியிருக்க மாட்டீங்க. நீங்க UI ரொம்ப லாகியா இருந்தது, ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு அடிக்கடி. ஐ ஹேட் பிக்சல் பட்ஸ் 2 Pro பட்ஸ் ஐ ஹேட். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் போல. மோட்டோவில் பேடிஎம்ல பேமெண்ட் பண்ணால் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணால் 30 செகண்ட்ஸ்.
அதான் அடுத்த பங்கு இதுவா பாவமாக வர்றாங்க ரெடியா இருக்கு. ஒரு பாவம் ப்ரோ, அந்த ஸ்கேனர்லயே போய் நின்றுச்சு அப்படியே. ஆமா, சூடாக ஆரம்பிச்சு போனு, அது பெட்ரோல் பங்க்ல வெடிக்கிற மாதிரி ஹீட்டு. சார் எது வந்தாலும் வெளில போய் பண்ணுங்க சார். ஆமா, இங்க எச்ச துப்ப கூடாது சார் மாதிரி. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் பாடிகளா. ஓகே, அப்புறம் வந்துட்டு இதில் வந்து மோட்டோவில் பேடிஎம் ஸ்கேனர் இப்படி ஒஸ்ட் ஆகிடுச்சா, ரெண்டுத்தையுமே தலையை சுற்றி தூக்கி போட்டுடலான்னு ரெண்டுலேயும் சேல் பண்ணிட்டேன் ப்ரோ. வித்தின் 15 days மோட்டோ ஒரு 11,000 போச்சு, பியூரா 80 அல்ட்ரா வந்து ஒரு 58K போச்சு. நீங்கள் கேமரா மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஹார்மோனி OS இருக்கிற Huawei டிவைஸ் போனால் ஆர்எல்ஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. அகைன் ஐ கேம் பேக் டு Vivo X100 Pro. அதுக்கே வந்துட்டார் எங்களுக்கு பாவம். ஆனால் X100 போயிட்டாரு. X200 Pro தான், சாரி நான் தான் மாற்றி அதே டிவைஸ்க்கே போயிருக்காரு. இப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஹரி ப்ரோ வந்து எவ்வளவு பேரு, எனக்கும் ஆர்வம் இருக்கு, நானா வேலைக்கே ஆவாதுங்க, அதுதான் சொல்றோம் நாங்க. அவ்வளவு காசு பாருங்க, ஏன்னா 80,000 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. Huawei 90 ப்ரோலாம் வந்துருச்சு, ப்ரோ அல்ட்ராலாம் இருக்குது. 95,000 1,20,000 இருக்கு. வாங்கி அதை மெயின் போனை யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஆர்வமா இருக்கு எனக்கு. என்ன பயம் தெரியுமா, இப்போ இங்க இருந்து டிராவல் பண்றேன், அதை வாங்கிட்டு ரீசேல் வேல்யூ இல்ல ப்ரோ, அதுவும் வேற பிரச்சனையா இருக்கு. நீங்க வாங்கும் போது வந்து நம்ம வாங்குறோம், ஆனா விற்கும் போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க இது சைனீஸ் ப்ரோ, வாரண்டி இருக்காது. அப்ப அது தெரியாம தான் வந்து கேட்டியா நீ? நம்ம கேட்கணும். நான் வாங்கும் போது அந்த இதெல்லாம் சொன்னியாடா, அந்த கடைக்கே போனா கூட. கடையில போனீங்கன்னா 30,000 கட் பண்ணிடுறோம் நாங்க இன்ஸ்டன்ட்டா, ஒன் டேலே. முரட்டு வியாபாரமா இருக்கு. ஸோ திரும்ப வந்துட்டாரு. ஐ ஹவ் யூஸ்ட் மோர் தென் 200+ devices as of now. I wish to share my experience with you if I could meet you in person. Have been switching devices since 2017, which started from the legend Redmi Note 4 64GB. Currently using devices Flip 7 as primary and Vivo X300 Pro secondary. Okay. Huawei Watch GT4 and Pixel Buds 2 Pro and Samsung Galaxy Buds 3 Pro. எங்கால் ரொம்ப தீவிரமான ஒரு ஆளாக தான் இருக்காரு. ஆனால் இப்போ இவர் சொன்னனால என்ன வந்துருமா, நிறைய பேர் இப்போ தான் வந்து பேக் அடிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, சரி ஓகே அப்படியாவது பியூரா 80 அல்ட்ரா ஓலட் ஏதோ ஒன்று சைனீஸ் கிடைச்சா கொஞ்சம் ஜாலியாக. இப்போ ஈஸியாக கிடைக்குது, 80 Pro 80 அல்ட்ரா எல்லாமே கிடைக்குது, 50 60 அந்த ரேஞ்சில் கிடைக்குது, யூஸ்ட் மார்க்கெட்டில் கிடைக்குது. நம்ம பார்த்தோம்ல ப்ரோ. ஆமாம், டிவைஸ் பார்க்க அழகாக இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் பார்த்து EMUI வேறு, அது இன்னும் அதில் ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தா 4G தான் வரும், Global RAM J எல்லாம் ஒர்க் ஆகணுவாங்க, ஆனால் ஒர்க் ஆகாது. ஆமாம், ஸோ அதனால ஏன்னா அது ஆண்ட்ராய்ட் டுவெல்லோட நின்றுச்சு. பல பேங்க்ல ஆண்ட்ராய்ட் டுவெல்லோட கட் பண்ணிட்டானு எப்பயோ. கொஞ்சம் கஷ்டம் தான். அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவா ப்ரோ மை ஸ்மார்ட் ஃபோன் சோதனைகள் HTC Wildfires நல்லா இருந்துச்சு, நம்பி நெக்ஸ்ட்டு வாங்கினேன். Desire 500 ஐஃபோன் வந்த டைமு காம்படிட்டிவ்லி ரொம்ப லேக் இருந்துச்சு, அப்புறம் கம்பேரிட்டிவ்லி லேக் இருந்துச்சு. நோக்கியா லூமியா 740 ஆசம் ஃபோன் அண்ட் கேமரா, LCDலேயே AMOLED டஃப் கொடுக்க அளவுக்கு கான்ட்ராஸ்ட்டு, பட் லெஸ் ஆப்ஸு. கம்பெனி தூக்கி மைக்ரோசாஃப்ட்டுக்கு கொடுத்தது நாசமாக போச்சு. அப்புறம் கேலக்ஸி S7 மிடில் ஈஸ்ட் வேரியன்ட்டு 4G ஒர்க் ஆகலை. Asus ZenFone 5G பக்கி சாஃப்ட்வேர். சாம்சங் கேலக்ஸி S20 FE டைம் போக போக ரொம்ப லேகு. S21 FE பேட்டரி பேக்கப் போஸ்ட்டு க்ரீன் லைன் இஷ்யூ வேறு. OnePlus Nord 5 ஃபோன் நல்லா இருக்குது, பட் கம்பெனியை மூட போகிறாங்க. ஐயா இல்லை எனக்கு புரியல, இவர் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கு. அதாவது கரெக்டா அந்த பர்டிகுலர் பிராண்ட்ல எது நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அந்த இடத்துல கால் வைக்க போறதுக்கு முன்னாடி இவரே கண்ணி வெடி வச்சு மீச்சு காட்டுவார். கரெக்ட். ஆனா Nord 5 சூப்பர் போடுங்க, நீங்க பயப்பட வேணாம். கலர் வாய்ஸ் தான் போட்டு அடிச்சு நவுத்துங்க, வேற லெவல்ல இருக்கும். என்ன எங்க யாரும் ரொம்ப கோவப்பட்டாரு. தேரோட்டி தண்ணி கூட வர மாட்டேங்குது, தண்ணி ஊற்றி பேசாதீங்க, உங்க ஊர்ல காவலர் தங்களே தேடி வருகிறாங்க. இது வேறையா, அதுவும் தேடி வருவாங்களா, யாருன்னு தெரிய வந்தவங்களுக்கு கூட வாங்கி கொடுக்காது, அவ்வளோ பிரச்சனையா? பிள்ளைக்கு பலூன் வாங்க மீட்டப் கேட்டா காசு. இது அந்த இதுல அதான் இது அந்த இதுல சூப்பரா இருக்கும் ப்ரோ, களவாணி. அதுதான் சொல்றேன், ஏன்னா பஞ்சாயத்து மானங்கண்ட பஞ்சாயத்து செம பண்ணா இருக்குது. இங்க இருங்க, ஆட்டக்காரிக்கு அதாவது எஸ்வில யாருன்னே தெரியாதவங்களுக்கு கூட வாங்கி தருவார்கள் 500 ரூபாய். 500 ரூபாய்க்குலாம் எஸ்வில தான் வாங்க முடியாது ப்ரோ. கிலோ கணக்கில் சாப்பிட்டாலுமே வந்து அங்க வந்து எல்லாமே ரேட்டு கம்மி தான், கொஞ்சம் கம்மியா தான். அது மாசம் 500 ரூபா வரணும்னா ஒரு 10 பேர் போயிட்டு உட்காந்து இந்த சின்ன இந்த சமோசா தாராளமா சாப்பிடலாம். அந்த மாதிரி அதாவது ஃபுல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா வர வரைக்கும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து பிரைஸும் சூப்பரா இருக்குங்க. என்ன ஐட்டம் வாங்குறோன்றது நீங்க பாசந்தி அந்த மாதிரிலாம் கை வச்சு எல்லாமே கிடைக்குது. கிடைக்காத பொருள்லாம் அங்க நிறைய இருக்குல்ல, அது பால்கோவா. எஸ். அப்புறம் அவங்களோட ஐஸ்கிரீம் செமையா இருக்கும், வெளியிலயும் வச்சிருப்பாங்க.
ஓகே, அடுத்து ஆஷிக் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, ஐம் ஃபாலோவர் ஆஃப் கம்யூனிட்டி. லாஸ்ட் மந்த்ல இருந்து போக்கோ X8 Pro Max வாங்கணும்னு மைண்ட் செட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐம் வாட்சிங் ஆல் யுவர் வீடியோஸ் ரிகார்டிங் போக்கோ X8 Pro Max. அதுவும் நீங்கள் அண்ட் பரத் ப்ரோ அந்த வீடியோவில் அவங்க கொடுத்த ரிவ்யூவை பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் வாங்கினா போக்கோ X8 Pro Max தான் வாங்கணும்னு. நான் ரியல்மி GT60 யூசர் ப்ரோ. கரண்ட் கிரைசிஸில் தான் அதை விற்க அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போட மனசு இல்லை. ஸோ ஒய்ஃபுக்கு நியூ மொபைல் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவங்க ஹாப்பி டு ஸ்விட்ச் டு ரியல்மி GT60. ஸோ அவங்க யூஸ் பண்ண விவோ Y28e 1 year old மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். இதை போக்கோ வாங்குறதுல ஃப்ளிப்கார்ட் பிளாக் மெம்பர்ஷிப்பு எடுத்திருக்கேன் ப்ரோ. ஸோ ஐ ஆர்டர் 7th August 12:10 AM நடுராத்திரி பண்ணியிருக்காரு. சேல் ஸ்டார்ட் டெலிவரி 8th August 11 PM போட்டுருந்துச்சு. பட் ட்ராக்கிங் த ஷிப்மெண்ட் மார்னிங் 7 AM ப்ராடக்ட் ஹஸ் ரீச் த நியரஸ்ட் ஹப் சித்தலப்பாக்கம் காட்டுச்சு. ஸோ ஐ வென்ட் டு த இகாம் எக்ஸ்பிரஸ் ஹப் அரௌண்ட் 9:45 AM. தே வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் டைரக்ட்லி ஐ காட் த எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அந்த சேம் டே 7th August 10 AM. நான் ட்ரத்தில் ஆர்டர் போட்டு அப்பயே எங்காலும் வாங்க தூங்கவே இல்லை நைட்டு. அவ்வளோ ஆர்வத்தில் இருப்பாரு. டெலிவரி பண்ணுவானா ஒரு பயம் வேற இருக்கும்ல. ஏன்னா பிளாக் மெம்பர்ஷிப் வேற செலவு பண்ணி இருக்கிறாரு எவ்வளோ. ஸோ கடைசியில் ஐ காட் ஆனால் அநியாயம் தான், வேற லெவல் ஃபாஸ்ட்டாக இருக்காரு. ஐ காட் 12/26 வேரியன்ட் 35,300 இன்க்ளூடிங் எக்ஸ்சேஞ்ச் 6,900 அண்ட் கார்டு ஆஃபர் SBI கிரெடிட் கார்டு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஒரு 7,900 காட்டுச்சு. அவங்க 6,000 எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. தென் ஐ கேவ் டீல் that me that the delivery agent got a benefit, so he realized he finalized for 6,900 1,000 in hand. Until now I am using 24 hours. Very happy to use the device. Got a new update also. அதான் ப்ரோ, என்ன துவைச்சாலும் பேட்டரி ரொம்ப சாலிடாக இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் நான் X8 Pro Max மிஸ் பண்ணுறாங்க. விஜயராமன் தூக்கிட்டு போயிட்டான். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், நம்ம குமரனை தான் இப்போ கூட்டின்னு வரோம். ஆமாம், அவன் ஆமா ஏதாவது ஃபால்ட் இருந்தா தயவு செஞ்சு வாரண்டியில போய் சரி பண்ணியா. இல்ல குமரனோட போன் என்ன ஆயிடுச்சுன்னா யூஸே பண்ணலாம் நிக்கல ப்ரோ. அதுதான் சொல்றாரு அவரு. யூஸ் பண்ணாலும் ஒரே SOT யூஸ் பண்ணாலும் அது என்ன. ஆனா நம்ம இவன் வந்தானே விஜயராமன் 2 நாள் இல்லைங்க என்ன பண்ணாலும் இத்தனைக்கும் மெயின் போனை யூஸ் பண்றான். eSIM வேற அதுல இல்ல புரியல ஏன் இவ்வளோ. அதே கொஞ்சம் ஆனா வெயிட்டான போன் தான். நாங்க எப்பயுமே சொல்லிருப்போம் ஒயிட்டான போன் வெயிட்டான போன். ஆமா அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ப்ரீமியமான ஃபோன். உண்மைதான், சரியான இன் ஃபீல் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்லாம் வந்து ஜாலியாக இருக்கார் போல. ரொம்ப சாலிடாக இருக்கு. ஃபோன் செட்டப் பண்ண உடனேயே சிசுகு அண்ட் கேண்டா யூஸ் பண்ணி டிவைஸ் ஃபுல்லாக டீப்லோட் பண்ணிட்டேன் ப்ரோ. பிக் ஃபேன் ஆஃப் MIUI தீம் ஓல்டு ஜென் மொபைல்ஸில். ஸோ ஐ காட் டு நோ அபவுட் தீம் சைட் லோடிங் ஆன் ஒன் ஆஃப் யுவர் வீடியோ. ஸோ தீம்ஸை சேஞ்ச் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கேன். and I did not expect this will deliver this much of sound in the speaker. yes 3.2 யூசர் வேற. ஜென்யூன் டாக் உங்க வீடியோல தான் ஸ்னாப்டிராகன் அளவுக்கு மீடியாடெக்ல சவுண்ட் நல்லா இருக்காதுன்னு சொன்னனால I am afraid of that, but the audio was good and loud comparing to my old SoundPlus Gen 3 bro. அது BBK ஃபேமிலில ஏதோ அவங்க மாண்டடா பண்றாங்க. இல்ல Vivo ஐகோல வந்து கம்பேரிட்டிவ்லி எப்பயுமே லோவா தான் இருக்குது. அது நீங்க ஸ்னாப்டிராகன்லயுமே லோவா தான் இருக்குது. ஏன்னு எனக்கு தெரியல. அது என்ன லோ. அதாவது ரியல்மிலயும் அவருக்கு அப்படி தான் இருக்கு. SoundPlus Gen 3 ஓடையும் அப்படி தான் இருக்கு. ஹாப்டிக்ஸ் ஆல்சோ டாப் நாச்சு. while I am typing this review I felt happy. Cons தேடிட்டு இருக்கேன் bro. nothing to say. maybe it's just 24 hours. in future I will write cons too. I suggest all who are in need of a budget flagship go for this device blindly. Super. Thanks bro for your wonderful knowledge sharing the community. Keep doing. Thank you. Actually எனக்கும் என்னன்னா ப்ரோ, நம்ம தான் எப்பயுமே சொல்லிடுறோம். இப்போ இந்த ஃபோனே பாருங்களேன், இப்போ பிரைஸ் ஆயிடுச்சு. ஆமா 60 நிறைய பேர் 55க்குலாம் வாங்கினாங்க இந்த ஃபோனை. இப்போ வந்து கார்டு ஆஃபரோட 60,000. ஆமா, ஆனா என்ன மேட்டர்னா எனக்கு கேமரா வேணும், கொஞ்சம் காம்பாக்டா இருக்கணும், லைட் வெயிட்டா இருக்கணும் அப்படின்னா அப்போ இது ஸ்கோர் பண்ணும். பட் இது ஐகோமீட்டர்லயே இந்த ஃபோன் நிறைய பேர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இவ்வளவு சூப்பரா இருக்குது லைக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. அப்போ பில்டு குவாலிட்டி வந்து எனக்கு மெட்டல் வேணும்னா மட்டும் தான் இதுல இருக்காது. அதுதான் ஒரு மேட்டர். ஏன்னா ஃப்ரேம் மெட்டல் கிடையாது. ஏன்னா இதுக்கும் X200Tக்கும் கம்பேரிசன் கேட்டிருந்தாங்க. நேற்று நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, அண்டர் 60K ஃபோனு, அதுல போட்டிருந்தாங்க. ஏன் நீங்க X200T மென்ஷன் பண்ணீங்க? நம்மகிட்ட தான் இல்லையே 17T. அதெல்லாம் போடலாம். நம்ம கிட்ட இருந்தா தானே சொல்ல முடியும். இல்ல அத பத்தி சொல்லவே பயமா இருக்கு. ஆட் பண்ணலையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது யாருமே ஓட் பண்ண மாட்டானுங்க. அன்னைக்கு ஜோக் என்னன்னா F70 ன்னு ஒரு சாம்சங் எழுத்து உள்ள விட்டுருந்தாங்க நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ். F70யா? என்னடா இது அதாவது என்னன்னா அண்டர் 20K எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லிஸ்ட் இருக்குல்ல. இப்போ ஆனா கேமரா நல்லா இருக்கும். பட் இல்ல நிலைமை அப்படி இருக்கு. நான் வேற ஏதோ ஒரு ஃபோன் உள்ள நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சாம்சங்னால போய் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் ஆச்சரியமா இருந்தது. இந்த ஃபோன் நாங்களே லிஸ்ட் வைக்கலையா, இவங்க உள்ள எடுத்துட்டு வந்து விட்டுருக்காங்க இப்போ டாப் 10ல இருந்து. ஸோ டாப் 10 அப்படிங்கிறது இப்போ வந்து கம்யூனிட்டியில் எப்படி போயிட்டு இருக்குன்னா அவங்களே கேம் விளையாண்டு டாப் 10 கொண்டு போயிட்டு. கரெக்ட்.
ஓகே, அடுத்து சந்தோஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஐ எம் ஓனிங் S25. ஐ வாஸ் ஓனிங் S25 till few days back. Recently I upgraded to S25 Ultra. Before that I was using S22. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்துச்சு. Somewhere I was feeling S22 was taking better picture even though it was heating. Whenever I started taking picture, S25 ஒரு 10 minutes கண்டினியூஸா யூஸ் பண்ணா ஹீட் ஆயிரும். போட்டோஸ்லாம் கம் அவுட் கிரெய்னி. S22 was superb in that aspect. ஹீட் ஆனாலும் it will take crazy photos without any quality loss. My friend were all impressed. சிலரே சதற விட்ட இருந்தாங்க அந்த S22 அப்ப. என்ன ஒரே பிரச்சனைனா பேட்டரி தான். Somehow I went to Flip 6, then S24 FE and recently S25 and now S25 Ultra. Gonna be fixing to this. அது இதுல செட் ஆயிடுறாரு. Feels perfect. கேமரா செமையா இருக்கு. பேட்டரி LT நல்ல ஸ்மூத்தா இருக்கு. S25 I would say. கண்டிப்பா அதை கம்பேர் பண்ணும்போது சான்ஸே இல்ல. I'm gonna give data in the future. I got this mobile for 76K, 10 month old. It's a 512GB version. பரவாயில்ல. அதான் அந்த S22 டைமில் தான் அந்த ப்ராசஸிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களே சொல்லுவீங்கல்ல, அது என்ன தான் 8 Gen 1 இருந்தாலும் S22 Ultra எடுத்த ஃபோட்டோ இன்ன வரைக்கும் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுவீங்க. S21 Ultra S22 Ultra சொல்லிட்டு இருப்பீங்களா ரெகுலராக, எல்லா வீடியோலையுமே சொல்லுவார் அவர். எனக்கு என்னன்னா சிம்பிள் ப்ரோ, ரீசெண்டாக ஏஐ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஆமாம் ஆமாம், எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அது பேக்ரவுண்டில் ரன் ஆகி ப்ராசஸ் பண்ணுறதுனால தான் அந்த ஹீட் இவ்வளோ ஆகுது நீங்கள் சொல்கிறது. அப்புறம் கிரெயினியாக ஃபோட்டோ வரும். அந்த ஓப்போவில் கூட ரெனோவில் ட்ரை பண்ணாமல் ப்ராசஸே ஆகாம இருந்துச்சு. நிறைய ஃபோனில் இந்த பிரச்சனை இருக்குது. டூ மச் ப்ராசஸிங் நடக்கும் போது முடியல, நாக்கு தள்ளிடுது. தமிழரசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊருக்கு வந்தால் சொரண்டைக்கு வந்துட்டு போங்க. சொரண்டை பஸ் ஸ்டாண்டில் தமிழ் டெய்லரா கண்டிப்பாக வரணும், நம்ம நல்லா பேசலாம். செம பாருங்க, உங்களை வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க வர சொல்லி. கண்டிப்பாக தமிழ் டெய்லர் அப்படின்னு சொன்ன உடனே தெரியும், பக்கா இல்லை வேற லெவல் இல்லை, அதெல்லாம் மாஸ் தான். செம ஊருக்கு வாங்க, வந்து சொரண்டைக்கு வந்தால் சொல்லுங்கன்றது தான் ஹைலைட்டு. ரஞ்சித் குமார், புத்தூர் கட்டு ஓகே தான் ப்ரோ, என் தம்பிக்கு காலர் போன் இப்போ ஓகே, பட் செக் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் போனால் பிளேட் வைக்க சொன்னாங்க. அது கூட பரவாயில்ல, 1 year கழிச்சு திருப்பியும் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆமாம் ப்ரோ, அது ஒரு சில பேர் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும், ஒரு சில இதில் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆமாம், 1 year கழிச்சு திரும்பியும் எடுக்கணும்னு சொன்னாங்களே, ரொம்ப ரிஸ்க் இருந்துச்சு. புத்தூர் கட்டு போனோம், இப்போ ஓகேவாக இருக்கான். இது நடந்து ஒரு 4 months ஆகுது. 90 to 100 வச்சுக்கோங்க. இன்னும் ஸ்கேன் எடுக்கல. 1 year ஆனால் தான் தெரியும் போன் ரீஜாயின் ஆயிருக்கா. ஸ்கேன் அப்போ எடுத்து பார்த்துட்டு ரீஜாயின்லாம் ஆயிரும், அந்த கரெக்டான இதில் ஜாயின் ஆகணும். அதுதான் ஹைலைட்டு. சம்டைம்ஸ் மேலே கூட அப்படி கூட ஜாயின் ஆகும், இல்லைனா கரெக்டாக ஜாயின் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லக்கு. எனக்கும் காலர் போன் புரோக்கனு, ஆனால் பட் எனக்கு சரியாக ஜாயின் ஆகலை. நானும் வந்து பிளேட் சர்ஜரிலாம் பண்ண சொன்னாங்க, பட் நான் பண்ணல. எனக்கு வந்து லைட்டாக அப்படி மேலே இருக்கும், இந்த ஒரு சைடு காலர் போன் மட்டும் லைட்டாக அந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் இப்போ இல்லை ப்ரோ, ஒரு 20 years பேக்லாம் கூட பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு எல்லா பேரண்ட்ஸ்க்குமே பயம். ஆமாம், பேரண்ட்ஸ்லாம் வேணான்ட்டாங்க. அது பண்ணினா உன்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபுல்லாகவே ஸ்லோ ஆயிரும், எல்லாமே யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும்ல. பட் இருக்கிற வரைக்கும் இப்படி இரு, நாங்கள் கழட்டி விடுறோம், அப்புறம் நீ கையை ஆட்டிக்க அப்படின்ட்டாங்க. அது ஐயோ, இது நிஜமாக நடந்துச்சு எனக்கு. அதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. எனக்குலாம் ஃபுல்லாக போட்டாங்க இப்படி ஷோல்டர் ஃபுல்லாக அந்த பச்சை கட்டு போட்டு, இந்த புத்தூர் கத்து தான் ஃபுல்லாக. எங்கள் ஆளை ஒரு நிமிஷம் போதி தர்மர் வந்து மாவு பூசி விட்டு ஃபுல்லாக கட்டிட்டாங்க. இல்லை ஆனால் அது நிறைய பேர் இருந்தாங்க ப்ரோ. தாத்தாலாம், பழைய தாத்தாலாம், புத்தூர் கட்டு போடுற தாத்தாலாம் தொட்டு பார்த்தே கரெக்டாக சொல்லிட்டு போன் எந்தத்துல என்ன இருக்கு அழகா பண்ணிடுவாங்க. வலிக்குதா பட அப்படின்னு எல்லாருமே விட்டு சரி. இப்போ என்ன பயமா இருக்குன்னா எல்லாருமே ரீல் பார்க்குறாங்களா. ஆமாம், ரீல் பார்த்தே மாவு போடுவோம். பழைய ஆட்களாக இருந்தால் பெஸ்ட்டுங்க, பாரம்பரியமா இருக்கிறவங்க. நீங்க வேற 2 நாள் முன்னாடி வண்டியில வந்துட்டு இருக்கேன், பக்கத்துல ஒருத்தர் மொபைல்ல ஸ்டாண்ட் இருக்குல்ல, இப்ப ஸ்டாண்டு சரியா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, நம்ம சைட்ல வந்துட்டு இருக்கேன் பொறுமையா. இங்க இருங்க, நான் இது மாதிரி ஆட்டோவை பார்ப்பாங்க, ஆட்டோவில் உட்காந்து ஸ்வைப் பண்ணிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னையா அப்படின்ட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு வாட்டி நான் பாக்குறேன், ரெகுலரா பாக்குறேன். இப்ப எனக்கு புரியுது, இதுக்கு பேர் டூம் ஸ்க்ராலிங் தான். டூம்ஸ்டே. ஆபீஸ் போகும்போது ரெகுலரா பாக்குறாங்க, நிறைய ஆட்டோல அந்த மாதிரி முன்னாடியே வச்சுக்கிறாங்களா, ஒரு ஹெட்ஃபோன் போட்டு பார்த்துட்டு இதையும் பாக்குறாங்க, இந்த ரோடையும். இப்ப இது இன்னும் பயங்கரமா இருக்கா வண்டியில எனக்கு சைட்ல நான் இங்க இருங்க, நான் கூட மேப் நினைச்சேன். ஆமா, நீ பார்த்தா தெரியுது வீடியோ ஓடிட்டு இருக்கு. டெலிவரி பர்சன்ஸ் ஒரு சில பேர் வந்து டெலிவரி முடிச்சுட்டு ரிட்டர்ன் போவாங்கல்ல, அவங்களுக்கு தான் ரூட் தெரியுமே, அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஷார்ட்ஸு இல்லை ரீல்ஸ் ஏதாவது ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஒன்று ஷார்ட்ஸ் ஓடும், இல்லை ரீல்ஸ் ஓடும். ஸ்வைப் பண்ணி விட்டு அவங்க பாட்டு ஓடிட்டு போயிட்டே இருப்பாங்க வண்டியில். சரி, மிஸ்டர் மொபைல் டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஹாய், மை நேம் இஸ் அஜய் ஃப்ரம் பெங்களூர். ஐ பாட் போட் ராகஸ் 261 Pro neck band for $699.
in Zepto sound is too good for the price, but fitting is still uncomfortable. I think it will take some time. The charging pin is magnetic. Oh, I want to know that. Have you used it? இல்ல ப்ரோ, நீங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். போட் வாங்குறது பிரச்சனை இல்ல, அது எப்போ வாயை பழக்கணும்னு தான் தெரியாது. அதனால தான் கொஞ்சம் இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. சார்ஜிங் பின் இஸ் மேக்னெட்டிக். ஆமா, வேற லெவல்ல 700 ரூபாய்க்கு. ஆமா. சரண் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஆஹா இவரா. ஆமா, இவர் ரெகுலரா கேக்குறாரு ஸ்டடி ரிசர்ச் சம்பந்தப்பட்டதா எந்த ஏஐ செட் ஆகும், அப்புறமா டீப் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண என்ன ஏஐ செட் ஆகும்னு ஒரு வீடியோ போட சொல்லுங்க. டெலிகிராம் சேனல்ல மெசேஜ் போடுங்க. ஸ்டடிங் பர்பஸ்க்கு கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணி போடுங்க. எது கொஞ்சம் நல்லா வேலிடா இருக்கு அப்படின்றது. அது வந்து இவங்க அந்த வெப்சைட் பத்தி எப்படி பேசுவாங்கல்ல, அப்போ நீங்க அட்ரஸ் பண்ண சொல்லுங்க பரத் ப்ரோவர். ஏன்னா வெப்சைட்டுக்கு தான் அவ்வளோ கேள்வி வந்திருக்குது. எப்படி சைன்இன் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுங்க ப்ரோ. ஒரு வீடியோவாக போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான், அது என்ன மேட்டர்னா ப்ரோ, அது ஃபுல்லாக லைவ் பண்ணிட்டு பண்ணலான்னு இருக்கீங்களா? கோட் ரீடீம் இப்போ வந்து இது பீட்டா பீட்டா இருக்கு. ஆமாம் ஆமாம், அது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஓப்பன் பீட்டா வரும். ஓப்பன் பீட்டா மாறும்போது யாருனாலும் டவுன்லோட் பண்ணலாம். அதான் அப்போ ஒரு வீடியோ போட்டுருங்க மறக்காம. நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு, அதனால கேட்டாங்க. சரி, அடுத்து டெய்லி ஒரு 10 கேள்வி அதை பற்றி வருது. சீரியஸாக சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோலையும். அப்போ 40 கேள்வி ஒரு நாளைக்கு, நினச்சி பாருங்க. ஓகே, துலா 100 என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ came to your channel 1 year back in search of a good phone to replace my aging iPhone XR. After so much review, I liked your review of the S25 Edge and bought the same in this sale. Using it for the past 2 days. Battery has met my expectations. Phone is really a good non-gaming phone. I am not a gamer. Me coming to this channel, mission is completed. So I am signing off from this channel. Will come back once I decide to buy my next phone. Tata. பாத்தீங்களா இல்லையா? பயங்கரமான ஆளா இருக்காரு. ஆமா, இதுக்கு மேல நான் வந்து இது என்னது அது சொல்லுவாங்களே ஸ்டெல்த் மோடு போயிட்டு வர, அவ்வளவுதான். ஹைபர்னேஷன் போடுறேன், யாருமே என்ன தேட முடியாது. நான் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன். ஆமா, எனக்கு நேரம் வரும், அப்போ வருவேன் அப்படின்னு போயிருக்கேன். அப்போ நம்மளால தான் படம் வருது, கார்த்தி இது சர்தார் சர்தார் நம்மளால தான் சர்தார் 2 அவர்தான் அடுத்த மிஷனுக்கு திரும்ப வெளில வருவார். எஸ். ஜெயபிரகாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஒன் திங் நோட்டீஸ் ரீசென்ட்லி, ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபிங்கர் டச்சில் ஃபீல் பர்னிங் இரிட்டேஷன். அது எப்போ நடக்கும்னா, ஃப்ரிக்ஷன் ரொம்ப இருந்து நம்ம பண்ணுவோம்ல ப்ரோ கேமிங்க்கு, வரல் தேய்ச்சிட்டே இருக்கும்ல, அப்போ நடக்கும் ப்ரோ. அதுக்கு தான் அந்த பவுடர் போட்டு விளையாடுவாங்க ஒரு சில பேர்லாம். மணிக்கணக்காக விளையாடுவானுங்க பார்த்தீங்களா, பப்ஜி பவுடர் கொட்டிடுவானுங்க ஸ்க்ரீனில் போட்டு, சாமையாக விளையாடுவானுங்க அவனுங்க. எங்கள் கிருஷ்ணாலாம் எப்படி தெரியுமா, பவுடர் போடுறா அப்படின்னா இதான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட கழிச்சு என்னடா ஃபோன் எடுக்க மாட்டேன். நீங்க தானே மூக்கு பிடிப்பாங்க. என்னடா சொல்றா, நான் தாண்டா பேசுறேன், நான் தாண்டா உங்க அப்பா பேசுறேன், அந்த மாதிரி பேசுனா பேசுறா, அங்க போய் பேசுறா, உனக்கு பேசுனா இருந்துட்டு போ. அதேதான். அப்புறமா தான் என்னடா கொண்டாட மட்டும் கேம் என்ன பவுடர் போட, ஆஹா பவுடர் போட்டுட்டியா நீ, அப்படிதான் இருக்கும். தெளிவா சொல்லுங்க, போடுன்னா போட்டுருவாங்க. அதான் இழுத்துட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு இருப்பான். சாதாரண ஆளா எங்க கிருஷ்ணா. சரி, கண்டிப்பா ப்ரோ. இந்த பர்னிங் ஃபீல் வந்து எனக்கு எப்போ தெரியுமா ப்ரோ, இந்த மேல ஒரு நேட்டிவ் ஸ்கிரீன் கார்டு இருக்குல்ல, இதுல ஸ்கிராச்சஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் ஆனோட ஃப்ரிக்ஷன் வந்துருமா, அப்போ வருது ப்ரோ, சொரசொரன்னு இருக்கும் அந்த இடமே. அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் போட்டு தேய்ச்சா இந்த எதுல தெரியுமா செம கடுப்பா இருக்கும். ஜிடிஎஸ் சானிடைசர்ஸ் அதுல வந்து ஜிம்முக்கு போயிட்டு ரன் பண்ணணும்ல, ரன் பண்ணும்போது சைடுல இப்படி சுத்த விடுவோம். ஆமா, அது வேற அந்த சுத்தி விடணும். அப்புறம் ஒரு சில இதுல வந்து இப்படி ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கணும், அப்பே இல்ல டவுன் ஸ்வைப் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தேஞ்சு போயிடும். அதுவாது இப்படி ஆயிடுது ப்ரோ, இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு சொல்லுவான். அப்பதான் ஓடுவான், லைட்டா ஸ்லோ பண்ணா ட்ரெட்மில் இருந்து கீழே விழுந்துருவான். சுத்தி கை சுட ஆரம்பிச்சிடும். அதுக்கு தாங்க நாங்க ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்றோம் கேமிங். அது பெட்டர், அது செம தான், ஸ்மூத்தா போவோம். அப்படியே நிறைய இருக்கு இப்ப அதுல, அதனால ஏதாவது பார்த்து வாங்கிக்கோங்க. எஸ்பஸ் கம்யூனிட்டி இஸ் கோயிங் லிட்ரலி அப்படின்னு சொல்லிட்டு விஷாக் ப்ரோ சொல்லியிருக்காரு. வைஷாக் ஏன்னா பவ்யா லுக்ஸ் வெரி டேலண்டட், கான் சி திஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் மெனி நவடேஸ், கோயிங் இன்டு ஸ்பெக்ஸ், டீப் டைவிங் இன்டு அண்ட் கெட்டிங் அ ரா யூசஸ் கம்யூனிட்டி. ஐ நோ மெனி பீப்புள் ஹூ யூசஸ் த சோஷியல் ஸ்டேட்டஸ் யூசஸ் ஃபார் த சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் இன் அதர் ஹேண்ட் just for general purpose along with the doom scrolling without knowing how much their phone is capable of. All the best, Yuda. Looking forward meeting you in many more videos. கண்டிப்பா வருவா. இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கு. காலேஜ்லாம் போயிட்டா அவ்வளவுதான், இனிமேல் கையிலேயே பிடிக்க முடியாது. அது காலேஜ் போயிட்டு இருக்கால, ஆண்டவர்ட்ட நீ என்ன படிச்சு கிழிச்ச அப்படின்னு கேட்பான். ஒருமா கமெண்ட் நிறைய படிச்சிருக்கேன், என்னமா நீ வேற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு கமெண்ட் படிச்சிருக்கோம், நீ என்ன படிச்சு கிழிச்ச, காலையில கேலண்டர்ல டேட் கிழிச்ச, அது மாதிரி தான் இருக்கு.
அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மளால முடிஞ்சது நம்ம என்ன சொல்லலாம்னா, கடந்த 7-8 வருஷமா கமெண்ட் படிச்சிட்டு இருக்கேமா அப்படின்னு. சரி. அருண்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ கூகுள் பிக்சல்ல ஏர்டெல் ஃபாஸ்ட் லைன் ஒர்க் ஆகுதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா ப்ரோ, ஒர்க் ஆகுது. எங்க தெரியுமா? மும்பைல. ஆமா, வளைச்சு ஒர்க் ஆச்சு. மும்பையை விட்டு சென்னை வந்து பாக்குறேன், இந்த கோமால இருந்து ஒருத்தன் எழுப்பி விட்டு இருக்கும். ஆமா, அந்த மாதிரி இருந்ததுங்க. காணோம். அதெல்லாம் ஸ்பெஷல் ஊருங்களுக்கு மட்டும்தான். நீங்கெல்லாம் என்னையா அது நியாயமா இது? அப்புறம் எனக்கு என்னோட கூகுள் பிக்சலில் அதே ப்ராப்ளம் தான் ப்ரோ இருந்துச்சு. என்னோட வேறு ஃபோன்ஸ்லையும் சேம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ரீசெண்ட்லி கேரளா பாலக்காடுக்கு ட்ரிப் போனேன். அங்கே போனால் உடனே பார்த்தா ஏர்டெல் ஃபாஸ்ட்லைன் காமிச்சிது. ஆமாம், ஒர்க்கும் ஆச்சு. நான் அங்கே ஒரு 4 days இருந்தேன். அந்த 4 daysமே நல்லா ஒர்க் ஆச்சு. ஆமாம் ப்ரோ. அப்போ ட்ரிப்பு முடிஞ்சு ஹோம் டவுனுக்கு திரும்பி வந்தேன் ப்ரோ. திரும்ப நார்மல் ஏர்டெல் 5Gக்கே மாறிடுச்சு. ஃபாஸ்ட்லைன் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த ஃபோன் ப்ராப்ளம் மட்டும் இல்லை போல், இந்த நாதாரி லொக்கேஷன் அப்படின்னு நம்ம திட்டணும். நாரப்ப என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அதான் சொல்றேன், அங்க போனா நல்லா இருந்தது ப்ரோ. எனக்கு எப்படி இருக்கும்? என்னடே என்னடா இது, அங்க போனா ஒர்க் ஆகுது, இங்க வந்து ஒர்க் ஆகல. வந்து இறங்குனதுதான் தாமதம். எடுத்து காணும். விருப்பம் இல்லைங்க, அத முடியாதுங்க. ஆமா, தர முடியாது. டெஸ்ட் பண்ணனும்னா நீ அங்க வா. எங்க அங்கயா? திரும்பியும் மும்பை போணுமா? ஆமா, அது வேற ஒரு மாதிரி டிஃபரெண்டான சிட்டிங்க. எஸ், எங்க போனாலுமே வறுத்த ஐட்டம் வச்சிருக்காங்க. அது ஓகே. ரோட்ல கார்லாம் அப்படி தாரெல்லாம் பாத்தீங்களா? நான் ரோட்ல இருக்க தாரே பிஞ்சுதான் இருந்தது ப்ரோ. ஆனா ரோட்ல ஒரு சில இடங்கள்ல சூப்பரா இருந்தது ப்ரோ. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா சூப்பர் பைக்ஸ் சூப்பர் கார்ஸ் எல்லாம் சூப்பரா போற அளவுக்கு ரோட் ரெடி பண்ணிப்பாங்க அங்க. அதனால தான் ரேஸ் நடக்கும் நைட்ல. நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம். நைட்னா தூங்குற நேரம், அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது. யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் யுவர் லைஃப். ஜோஜோ பேர்ட்ஸ் ஃபார்ம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கௌதம் ப்ரோ கலர் OS 17 பீட்டா அப்டேட் ஃபைண்ட் X9 ப்ரோக்கு வந்துருச்சு. ஆனா X9 அல்ட்ரா லிஸ்ட்லயே இல்ல. என்னையா சொல்றீங்க? X9 அல்ட்ரா அவனுக்கு லிஸ்ட்லயே சேர்த்தல. எப்போ வரும்னு தெரியாது. X9க்கு வந்துருச்சு, X9 ப்ரோ, X9 Sக்குலாம் வந்துருச்சு. ஆனா X9 அல்ட்ரா லிஸ்ட்லயே இல்ல. X9 Sக்கு வந்துருச்சா? எல்லாம் ஒரே ஃபோன் தானே. X9 S என்ன பெரிய டிஃபரன்ஸ்? பின்னாடி அந்த வயர்லெஸ் சார்ஜர் மட்டும் இல்ல, அவ்வளவுதான். X9 அல்ட்ரா கூட வந்தது X9 S. ஆமா, ஆனா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அல்ட்ரா கிடையாது, அவ்வளோதான். ஏன்னா அவன் போட்டு ஏதாவது கேமரா வெடிச்சு போச்சுன்னா சரி, அதனால சேஃபாக இருக்கானுங்க. எல்லாம் இந்த சின்ன ஃபோனில் முடிச்சுட்டு அப்புறமா பெரிய ஃபோன் போவோம். X9 ப்ரோ சின்ன ஃபோனா? 1,20,000 ப்ரோ. அது லான்ச் ஆகும் போது எவ்வளோ? 99 1,10,000 1 lakh மேலே போனால் தான் நாங்கள் மதிப்போம். அது 1,10,000 ப்ரோ லான்ச் ப்ரைஸ். ஆனால் ஆஃபரில் எல்லாம் 99 தானே வாங்கினாங்க. 99. நீ 1 lakh மேலே இருந்தீங்கன்னா உன்னை நான் மதிப்பேன், இல்லைன்னா அவனை மதிப்பேன். ஆடி தள்ளுபடியில் வாங்கின மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. எஸ். சரி, அடுத்து கரெக்டாக சரவணன் ஒர்க்குன்னு வந்திருக்காரு. ஐகோன் EOS 5G ஆஃப்டர் 4 years சிம் ஐசி கான். ஆமாம், சடன்லி அண்ட் ஐ வென்ட் டு ஐகான் விவோ சர்வீஸ் சென்டர். அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரெடியா இல்லை. மொபைல் ப்ராப்ளமு அன்னோன் எரர். ஐ ஷுட் சே அவாய்ட் தீஸ் ஒன்ஸ். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் சென்டர் சேஸ் மதர் போர்ட் நீட் டு சேஞ்ச். ஒரு டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோ, அது மட்டும் தனியா ஒரு சில பேர் ஐசி மட்டும் மாற்றி கொடுப்பாங்க ப்ரோ, பார்த்துருக்கேன். அதான், ஆனால் தெரிஞ்சா பண்ணுவாங்க. ஆமாம், அது போர்ட் லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு சில கடைங்க இருக்கும், அவங்க மட்டும் அதை பண்ணி கொடுப்பாங்க. அப்படிதான் அந்த மதர் போர்ட் ரேட்டுக்குலாம் அவங்களுக்கான ஒரு பயம் இருக்கும் தெரியுமா. அப்புறம் திரும்ப ஒரு 4 மாசத்துல ஏதாச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே சரி பண்ணிட்டு வித்துடணும், அதை இல்லை எக்ஸ்சேஞ்ச் போட்டுடணும். ஆனால் வித்துடணும், சாரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். வித்துடக்கூடாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். வித்தாலும் பிரச்சனை. எக்ஸ்சேஞ்ச் போட்டால் போதும் ப்ரோ, அவங்க பிரித்து ஏதாவது பண்ணிக்குவாங்க. நாளைக்கு அவன் அப்படியே கொண்டு போய் நல்லா இருக்குன்னு வித்தான்னா பாவம், யாருக்கோ போகும். அவன் டெஸ்ட் பண்ணும்போது கன்ஃபார்மாக போயிடும். அப்படி வரீங்க நீங்க. எஸ். ஆகாஷ் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ ரீசென்ட்லி ஸ்விட்ச்டு டு an iPhone from Samsung S21 FE. Purchasing it offline due to limited color availability elsewhere. After 1 week, I am fully satisfied. My previous experience with Samsung was disappointing. A green line issue left my phone unusable for a month during the screen replacement process. Okay. Which convinced me to switch brands. While their features are good, not at all practical. Oh, not all are practical. I do miss certain Android functions on the iPhone, though I have been able to recreate some using the shortcuts app, such as a powerful circle to search. The phone occasionally heats up, but significantly less than S21 FE. S21 FE ஈக்குவலாக நான் பார்க்கும்போது இவரோட டியூக்கே சூடாக மாட்டேங்குது. அப்படி ஆமாம், இப்படிதான் design feels robust. ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆமாம். While I don't use the camera daily, I would easily take 300 photos on a trip. Social media apps perform very well, and I appreciate the liquid glass UI, which is smoothly implemented across the system. Battery life has been solid. I use 2 Jio SIMs, one personal and one corporate postpaid SIM. Working for Reliance Industries is a remote location in Gujarat. I find the tower reception is generally good, though it can occasionally fail in the crowded areas.
I have not noticed any difference in performance between the prepaid and postpaid lines. Super. Additionally, both the selfie camera and the video quality are amazing. Solid for me. I use 2 Jio SIMs, one personal corporate SIM, and postpaid I work. திரும்ப அதே வந்திருக்கோ திரும்ப அதே வந்திருக்கு ப்ரோ. ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பார் போல. ஓகே, ஸோ கேமராவில் வந்து செல்ஃபி தரமாக இருக்குது, வீடியோ எடுத்தாலும் சும்மா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு இருக்காரு. எஸ், ஏன்னா சென்டர் ஸ்டேஜில் ஸ்கொயர் சென்சார். ஓப்போலாம் 100 MP ஃப்ரண்ட் கேமரா வைக்கிறாங்க, அதே ஸ்கொயர் சென்சாரு. அதுதான் எல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க, என்னடே 12 MP இருந்தாலும் எல்லாரும் நல்லா அவுட்புட் கொடுக்குறாங்க, நீ என்ன 100 MPக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ தான் ப்ராசஸிங் சூப்பராக பண்ணுவோம் ஏஐல. கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு OnePlus 11R யூஸ் பண்ணுறான் கருப்பண்ணு. லேட்டஸ்ட் அப்டேட்டில் Android 16 சார்ஜ் நிற்கலை, அப்புறமா ஹீட்டிங் இஷ்யூ, பிஜிஎம்ஐ ஆடும்போது ஹெவி லேக் இஷ்யூ, பேட்டரி ட்ரெயின் இருக்குன்னு சொன்னான். OnePlus கம்யூனிட்டியில் போய் செக் பண்ணிவிட்டு டவுன்கிரேட் பண்ண சொன்னான். அவன் Android 16 to 13 டவுன்கிரேட் பண்ணான். இப்போ மொபைல் செமையாக இருக்குன்னு சொல்கிறான். பிஜிஎம்ஐ ஆடும்போது நோ ஹீட்டிங் அண்ட் லேக் இஷ்யூ, பேட்டரி பேக்கப் ஆல்சோ குட் அப்படின்னு சொன்னான். நார்மலாக வரதை விட இப்போ 2 hours எக்ஸ்ட்ரா ஓட்டி வேறு வருது. Android 13 ஒன்லி இஷ்யூ 5G ஸ்டேபிளாக இருக்காது. 11R யூஸர் யாருக்காவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. Reno 12 Pro mini வந்து பேட்மேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் டிவைஸ் ரீஸ்டார்ட் டெய்லி ஃபால் போட்டுட்டேன். மொபைல் தங்கமாக இருக்கான். 5G ஆன் பண்ணால் லைட்டாக ஹீட் ஆகுறான். 4Gயில் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபுல்லாகவே 5G தான், டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. மாஸ். ஸோ டெய்லி ரிபூட் ஓடிட்டு இருக்கு இப்போ. எஸ், 15 Pro mini. ப்ரோ நூப் மாஸில் சார், நீங்கள் ப்ரோவா இல்லை நூபா? ரெண்டுக்கு நடுவில். எஸ். Okay, it's been a year since I bought the Nothing Buds 2A. Battery now lasts only 30 minutes. Really disappointing battery life. சரி, இந்த மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சில பேரா? எல்லாருமே அதாங்க சொல்கிறாங்க. நானும் அதை தான் வச்சுருக்கிறேன், பயமாகவே இருக்குது. சரி, சீக்கிரம் ஒரு வருஷத்துக்குள்ளே அதில் எதாவது பண்ணுங்க. இல்லை, நான் எக்ஸ்டெண்டட் வாரண்டி 1 year எடுத்திருக்கேன். அவன்கிட்ட காசு வாங்க விட மாட்டான். அவனு காசு வாங்கிட்டாங்க. எஸ், வாங்க விட மாட்டேன். அவன்கிட்ட ரீஃபண்ட் வாங்கி ஆகணும் அந்த 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்டி. அது எனக்கு என்னன்னா, இப்போ பட்ஸ் நியோ வேற வந்திருக்கா? நியோ வேற வந்திருக்கு. எனக்கு என்ன, சரி கம்மி ரேட் 2000 ரூபாய்க்கு கிடைக்குது. இல்லை, மீந்து போன பேட்டரி இதில் வச்சுட்டோம் நாங்கள். ஆனால் இப்போ இன்னொரு கொடுமை என்னன்னா, நியோ பிறகு எனக்கு தெரியல. ஆனால் 2Aவே எனக்கு 1700 திரும்பி கிடைக்குது. நான் இல்லை, நீங்கள் நியோ வாங்குறது போல 2A பெட்டர். ஏன்னா இந்த டிராக் வந்து அதுதான் மெயினே. சரி, இந்த நியோல இருக்கா இல்லையா? யாராவது வீடியோ? எதுவுமே கிடையாது. அதான் நம்ம வெப்சன் போட்டிருந்தாரு, பார்த்துட்டேனே. நல்லா இருக்குதாமா? ஓகே, அந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்னாரு அவரு. சரி, பட் ஆனால் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் 2A இருக்கு. அப்போ அது மீனிங்லெஸ். அதில் டிராக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது அதில். அதெல்லாம் எங்கள் ஓன் டியூனிங்கை நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பொறாமையில பேசாதீங்க. டே, 2A உன்னோட தான்டா லூச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது வந்து நாங்கள் அது என்னது இதில் சொல்லுவானே, அந்த டீனேஜ் இன்ஜினியர்ஸ் வச்சு பண்ணது. சரி, தேஜஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஐ ரீசென்ட்லி பர்ச்சேஸ்டு போல்ட் Y1 Pro வெர்ஷன் 2.0. ஓகே, ஃபஸ்ட்டு வாங்கி சவுண்ட் குவாலிட்டி கேட்கும்போது செம்ம டிசப்பாயிண்டட். புவர் பேஸு, லோ டீட்டெயில்ஸு. அப்புறம் ஆப் சப்போர்ட்டில் இருந்து ChatGPT கிட்ட கேட்டு உள்ளே போய் டியூன் பண்ணி பார்த்தேன். ஈக்குவலைசரில் பேஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணி வோக்கல்ஸ் அண்ட் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணால் சடனாக ஆடியோ குவாலிட்டி செம்மையாக சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ சவுண்ட் குவாலிட்டி OnePlus 2Rக்கு ஈக்குவலாக இருக்குது. பட்ஸ் 2R. ஆமாம். பட்டோட பேட்டரி வந்து 5.5 மணி நேரம் வருது. கேஸோட 3 நாளைக்கு வருது அவருக்கு. பட் யூசர் டு யூசர் வேரி ஆகும். ஏன்னா கால் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் ஒஸ்ட்டு. ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு சரியாக கேட்கல, விட்டு விட்டு கேட்குதுன்னு சொல்கிறாங்க. டிசைன் செம்மையாக இருக்குது. மிந்த்ரால 1200 ரூபாய்க்கு வந்துச்சு. நியூ யூசர்னால 200 ரூபாய் ஆஃபர் வேறு. ஸோ 1000 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். செம பையே. பட் குவாலிட்டி பேஸ் வேணும்னா வேறு ஏதாவது பட்ஸுக்கு போகிறது பெட்ரு. நான் பேஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு ஆடியோ குவாலிட்டி. ஏன்னா ஃபுல்லாகவே மட்டியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் போட்டு அப்புறம் அந்த நாய்ஸ் இவங்களெல்லாம் வாங்கினீங்கன்னா மட்டி பேஸ் இருக்கும், எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிடும். என்ஜாய் பண்ணலாம். கொலோசல் ப்ரோஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரியல்மி பட்ஸ் T200 கௌதமனா சஜஸ்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் யூ. தரமான பட்ஸு, ஈக்குவலைசர் கரெக்டாக யூஸ் பண்ணால் பேஸ் லெவர்ஸ்க்கு டெய்லி ட்ரீட்டு தான். 1600 கொடுத்து காசுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட்டு. ஈவன் டெஸ்டிங்காக ஒரு 1/2 hour ANC ஆன் பண்ணி கால் பேசினேன். ஓவரால் ஆப்போசிட் சைடில் வின் நாய்ஸ் லைட்டாக இருந்துச்சுன்னு பேசுனதுனால கேட்குதுன்னு சொன்னாங்க. பட் ப்ளீஸ் ஷுட் அவாய்டு கால்ஸ் டியூரிங் டிரைவிங். தென் டிரான்ஸ்பரன்சி மோடில் ஃபேன் காதில் ஃபேன் காற்றுல பேசினா கூட வேலைக்கு ஆகாது. இதுக்கு தான் எல்லாரும் முதல்ல உங்கள் கையில் இருக்கிற ஃபோன்லாம் தூக்கி போட்டு பிக்சல் வாங்குங்கய்யா. என்னையா கஷ்டப்பட்டு டைப் பண்ணிட்டு இருக்கீங்க இப்பெல்லாம்? ராம்ப்ளரா? ஸோ அப்பா நாங்கள் வந்து டெய்லி ஆட்டம் போட்டுக்கிறாரு ராம்ப்ளர்னு. ANC மஸ்ட் ஃபார் கால்ஸ் அண்டர் ஹெவி ஏரர் விண்டு. ANC ஆனு ப்ளஸ் எல்டாக்கு ப்ளஸ் ஃபுல் சவுண்டு ப்ளஸ் ஈக்குவலைசர் ஆன். இதெல்லாம் பண்ணால் ஐக்கூ டீப் ஃபீல்டு ப்ளஸ் ரியல்மி லிங்க் EQ மோடு
யூஸ் பண்ணி சாங்ஸ் கேட்டால் பட்ஸு செட் பேர் ஃபுல்லாக சார்ஜ் அதான் பட்ஸு சார்ஜ் ஃபுல்லாகிறதுக்கு 4.5 மணி நேரம் ஒரு ஃபுல் சார்ஜில் 4லேருந்து 4.5 மணி நேரம் யூஸ் பண்ணலாமா. கீழே அடிக்கடி போடுவேன். ஸோ 7 months ஒரு 50 times கீழே பட்ஸ் போட்டிருப்பேன். நோ கம்ப்ளைண்ட் அட் ஆல். பில்டு குவாலிட்டி சூப்பரு. போட் ஒயர்டு 225 இயர் டிப்ஸை T200க்கு யூஸ் பண்ணேன். இயரில் நல்லா ஃபிட்டாக இருந்துச்சு. பட் ரியல்மியோட டிஃபால்ட் டிப்ஸு ஓகேஷ். ஏன்னா ஓவல் ஷேப்பில் அது நிறைய பேருக்கு ஓவல் செட் ஆகல அப்படின்ட்டு இருந்தாங்க. ரேர்லி இயரில் நிற்கிறதில்ல. தென் அந்த 225 டிப்பை யூஸ் பண்ணி ரியல்மி சார்ஜர் கேஸில் போட்டு க்ளோஸ் பண்ண முடியல. ரொம்பவும் இடிக்குது. ஸோ நம்ம ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி டிப்ஸு போட்டு யூஸ் பண்ண முடியல. கேமிங்க்கு நாட் சஜஸ்டட். சாங்ஸ் அண்ட் கால்ஸுக்கு ஒர்த்து பட்ஜெட் கிங்கு. எல்டாக்கு ஆஃப் பண்ணி கேட்டேன், இன்னும் பேஸ் பூஸ்ட் ஆகும். சேம் சாங்கு டிஃபால்ட்டாக 1624 பிட் ஆடியோ டிஓ ஈக்குவலைசரு யூஸ் பண்ணி 32 பிட் ஆடியோவுக்கு ஜம்ப் ஆகி ஆடியோ குவாலிட்டி சேஞ்ச் ஆகிற டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஐ மீன் குவாலிட்டியான சவுண்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது. சொல்லப்போனால் ஒரு ரியல் theatrical எஃபெக்ட் பேஸ்ட் ஆன் ஈக்குவலைசர் அண்ட் ஃபோன் எனக்கு கிடச்சிருக்கு. நான் 2 பட்ஸ் வாங்கினேன். ஒன்று அம்மாவுக்கு, இன்னொன்று எனக்கு. என்னோடய பட்ஸில் மட்டும்தான் இந்த இஷ்யூ இருக்குது. லெஃப்ட் சைடில் 90% தான் எப்போவுமே சார்ஜ் ஆகுது. ரேர்லி 100%, பட் மோஸ்ட் ஆஃப் த டைமு 90% வரைக்கும் மட்டும்தான் சார்ஜ் ஆகுது. தென் ஸ்டார்டிங்கில் யூசேஜ்லலாம் லெஃப்ட் 90, ரைட் 100ல் இருக்கும். போக போக லெஃப்ட் 40, லெஃப்ட் 60, 20% டிஃப்ரெண்ட்லேயே இருக்கும். பட் என் அம்மாவோடதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. யூஸ் பண்ணால் ரைட்டு 70னா லெஃப்ட்டும் 70ல் தான் இருக்கும். பட்ஜெட் டைட்டுன்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது நல்ல ப்ராடக்ட்டு. தேங்க்யூ. என்னோட ஃபோனு ஐக்யூ Z9s Pro. டால்பி அட்மாஸ் கிடையாது, பட் EQ யூஸ் பண்ணி குவாலிட்டியாக கேட்பேன். சேம் பட்ஸு எடுத்து போக்கோ F7, போக்கோ X6 ரெண்டுத்துலேயுமே டால்பி அட்மாஸ் ஆன் பண்ணி கேட்டால் ஒன்லி டிஃபால்ட் டால்பி ஈக்குவலைசர் யூஸ் பண்ணி சாங்ஸ் கேட்டேன். செம்ம பிளாஸ்ட்டாக இருக்குது. பட் டீட்டெயில்ஸ் அடி வாங்குறது ஃபீல் இருக்குது. ஐக்கூவில் டீட்டெயில்ஸ் அடி வாங்கலை. மேபி நான் போக்கோ ஃபோன்ஸில் இன்னும் டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. வேறு லெவல். கொடூரமான யூஸராக இருப்பார் போல. எல்லாருமே ஜாலி ஃபுல் பொட்டன்ஷியல் எடுத்துருக்கிறாரு T200லேருந்து. அப்புறம் TWS சஜஷன்ஸ் ஃபார் ஓப்போ என்கோ பட்ஸ் 2 யூஸரா 2000 to 3000. ஓகே ஓப்போ என்கோ பட்ஸ் 2 அதோட நீங்கள் யாராவது 2 to 3K வாங்குறீங்கன்னா இது வாங்கலாம். ஏன்னா ரிச் வோக்கல்ஸு, நல்ல பேஸு, ஓவரால் ரிச் சவுண்டு, சிமிலர் டு என்கோ பட்ஸ் 2. Seeing your wired earphone review, I decided to buy the Portronics Conch Theta Type-C. Really impressive buy. Bro, I am using Pixel 6a for 2 years. Wow. As a Oppo Enco Buds 2 user for 2 years, I honestly did not feel any noticeable difference in audio quality. I also bought the HP H150 TWS. Super compact and lightweight, and again, I don't have any issue with the audio quality. Only problem was that after 10 months, the battery just died. ஆனால் வாரண்டி இருந்திருக்குமோ? 10 monthsனா வாரண்டி இல்லாட்டி 6 months இருந்ததுன்னா கஷ்டம். இல்லை ப்ரோ, பட்ஸுக்குலாம் 1 year கன்ஃபார்ம். இல்லை அந்த ஹெச்பி சொல்கிறேன். ஹெச்பியா? ஆமாம் ஹெச்பி நம்ம போட்டிருந்தோம்ல. அதான் அவன் 1 year கொடுத்தானு தெரியலையே. I also bought the Oppo MH156 wired headphones. The fit is way better than the Portronics. But I really did not like the audio quality. It felt like I was listening to audio inside a canary. Both vocals and bass were not good, like too flat for my preference. Though the Portronics fit is bad, I always feel like that it's going to fall out of my because of the straight stem. Unlike the curved stem in the Oppo, I still always prefer using Portronics Conch Theta Type-C. So, which TWS would you suggest for me as I equivalent to Oppo Enco Buds 2 in terms of audio quality? I think my preference is richer audio experience with good vocals and good bass, but not the typical board bass. I am not an audiophile, but using the Oppo MH156 made me worry that I might choose the wrong TWS in my preference. Budget is under 2 to 3K. Realme T500 Pro சொல்லலாம்ல, அதுவும் சொல்லலாம். அது நல்லா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி பேஸ்லாம் ஹெவியாலாம் இருக்காது. அது இது கூட அருமையான பட்ஸ்ங்க T500 Pro. ஆஃபர் டைம்ல ப்ரோ, ஆஃபர் டைம்ல 3099 ரூபாய்க்கு நாட் பட்ஸ் 4 கூட வாங்கலாம். ஏன்னா இந்த ரியல்மி எனக்கு சூப்பரா இருக்கு. ரியல்மி நல்ல ப்ராடக்ட் தான். பட் சைஸ் பெருசா இருக்கு. ஆனா நார்டு பட்ஸ் வந்து குட்டியா இருக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ரியல்மி ஆனால் மாசா பண்ணியிருக்காங்க. நிஜமா இந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கு. T500 Pro சூப்பரான டிஃப்ரெண்டான டியூனிங். ரியல்மி எப்பயும் பேஸ் அடிச்சிட்டு கிடக்கும். இந்த T500 Pro ஒரு மாதிரி ஒரு ஆடியோ ஃபைல் கிளாரிட்டியில் நல்லா டியூன் பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ்ட் சிம்பிள் டிசைனு பேட்டரி லைஃப் தான் மெயினா. ஐ ஒன்ஸ் யூஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரியல்மி பட்ஸ் ஆர்
5 year and something which had ANC and I felt very comfortable using ANC. I tried it for a few days but still I felt uncomfortable and did not try any ANC option after that because of this experience. I am using this with Pixel. I am using this with Pixel 6a device for 3 years, bro. Got my battery replaced for the last month on the Bengaluru F1 service Okay. for 3K. But still the network is the problem for me. Looking to get Pixel 10a during the Big Billion Day sale. Though in camera comparison, I did not see any major difference in still photography. Really good improvement definitely there in the video. But still for better battery and network reception, is the only reason I am looking to change. Thanks for being an important part of most of the electronic device purchase and take care. Bro, don't worry too much about the people who seek negativity in comments and Twitter. அது அப்பப்போ நடக்கதான் செய்யும். ஓகே, நம்ம ஆளு போட்டிருந்தாரு, அதான் பார்த்தேன், சுந்தரவேல் ப்ரோ. ஆமாம், இந்த மாதிரி ட்ரூக்கு நல்லா இருக்கு தலைவர், 4 வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நிறைய பேர் ட்ரூக் பற்றி பேசியிருந்தாங்க. ட்ரூக் நல்லா இருக்கு ப்ரோ, நீங்கள் அதையும் லிஸ்ட்டில் முடிஞ்சால் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு. நாங்கள் யூஸ் பண்ணாதனால அதை போடலைங்க, மற்றபடி வேற ஒன்றும் டவுட்டு வேறு எதுவும் இல்லை. நீங்கள் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எது யூஸ் பண்ணாலுமே தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை எடுத்து சொல்லுவோம். ஆப்வியஸாக எப்பயுமே அப்படிதான் நீங்கள் யூஸ் பண்ணி, ஏன்னா ஒரே இதெல்லாம் எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் சஞ்சய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் யூசிங் ஐஃபோன் 13R. OnePlus 13R. ஏன் ஐஃபோன்லேயே இருக்காதீங்க, நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் வேற சீப் சிவா OnePlus ஐஃபோன் தானே, அப்புறம் என்ன இப்போ வேறு கிளாஸ் வேறு வந்துச்சு, அப்புறம் என்ன ஜாலியாக யூஸ் பண்ணுங்க. அப்போ இனிமேல் இப்படி சொல்லணும், ஐ எம் யூசிங் ஐஃபோன் ரன்னிங் கலர் வாய்ஸ், இல்லாட்டி அப்படி வேணாம். i+ 13R பாவம் தான். OnePlus இல்லையே, ஓப்போ உள்ள போடுங்க. ஐப்போ அவன் பாவம் ப்ரோ, அவன் தான் காணாம போயிட்டான். இப்போ 13R இப்போ என்னதான் பண்ண போற? இப்போ சும்மா யூஸ் பண்ணிட்டு இப்போ வேண்டியதான். ஆனால் 13R யூஸ் பண்ணுற நிறைய பேர் ப்ரோ 16/12 வாங்கினவங்களாம் செட்டில்டுங்க, வேற லெவலில் இருக்குது அப்படின்னாங்க. ஒருத்தர் யூஸ் மார்க்கெட் கூட வாங்கி செம ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாரு. இப்போ சஞ்சய் ப்ரோ வந்து அப்போ 13R வந்து யூஸ் பண்ணுறாரு. அது கூடவே வந்து ஓப்போ என்கோ பட்ஸ் Air 5 தான் போட்டு யூஸ் பண்ணுறாரு போல. 2200 ரூபாய்க்கு ஓப்போ ஸ்டோர்லேயே வாங்கியிருக்காரு கூப்பன்லாம் போட்டு. அந்த OnePlus-ம் அதுவும் ஒரே கூப்பன் மாதிரி வருமே. இனிமேல் எப்படி இருந்தாலும் அப்படி தானே. Thought of buying OnePlus Nord Buds 4, but I don't like bass. So since Oppo has somewhat bass and it's vocal focused, I also have Tangsu Warner SG2 IEM, so bought this as secondary. Previously I have used boAt earbuds and CMO buds. I had used boAt earbuds for 2 years and CMO buds gave worst experience. It did not even last for 1 year battery issue. After that I got frustrated and bought IEM and DAC. But this also gave me a worst experience after 8 months of usage. போத் டேக் அண்ட் ஐஎம்எல் கேபிள் ப்ரோக்கா. இது என்னன்னா ப்ரோ, இன்னொன்று ஐஎம் எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் பண்ணுறாங்கல்ல, அப்போ தான் இப்படி ஆகிடுது. கரெக்ட். வீட்டில் அமைதியாக வந்து தூங்கும்போது கேட்பாங்கல்ல, அப்போ ஆகாது. ஏன்னா ஹெவி ஹீட்லலாம் பச்சுன்னா அந்த கேபிள் வந்து ஒரு மாதிரி கட் ஆயிரும். ஏன்னா மோஸ்ட்டாக அந்த பிளாஸ்டிக் இது மாதிரி தான் இருக்கும், அது பிரேக் ஆக சான்சஸ் நிறையா இருக்கும். அதான் போட்டுருக்காரு, ட்ரை டு கிளைம் வாரண்டி பட் காட் ரிஜெக்டடு சின்ஸ் தே டோன்ட் கவர் வாரண்டி ஃபார் கேபிள்ஸ் சின்ஸ் தே கன்சிடர் இட் as an accessory. Bought from Concept Cut. I have repaired the EM cable myself since I had soldered iron soldering rod வச்சிருக்கார். சூப்பர். But I can't repair DAC since it has many minute wires. ஆமாம் கரெக்ட். ஏன்னா சிப் பேஸ்ட் இது. நியாயமான பீச் நாகார்ஜுனா தானே. எஸ். பட் ஐஃபோனில் நெட்ஒர்க்கு கொஞ்சம் மோசம் தான் ப்ரோ. ஐ ஹாவ் iQOO 15R and iPhone 15 Pro Max, both mobile Jio SIM inside. பட் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் போனால், மல்டி ஃப்ளோர் பில்டிங்குள்ளே போனால் ஐக்குள்ள நெட்ஒர்க் வில் பி ஸ்டேபிள். இதுதான் நம்ம எப்பயோ பேசிட்டோமே. எஸ். இதுக்கு நான் ரிப்ளை வேறு போட்டிருந்தேன் அவருக்கு. ரொம்ப பழைய விஷயம் தான் ப்ரோ. எனக்கு என்னன்னா, சிலர் கான்டெக்ட் இல்லாமல் இந்த ஃபோனில் வரல அந்த ஃபோனில் வரலன்னுவாங்க. இப்போ ஒன்றில் ஜென்சன் இம்பாக்ட் பிக்சலில் வரல, சரி ஓகே. ட்விஸ்ட் என்ன, இப்போ ஜென்சன் இம்பாக்ட் வரல, வேஸ்ட். அப்போ 10 ப்ரோலேயும் தான் வரல, அதுவும் வேஸ்ட். பிக்சலே வேஸ்ட்டுங்க, அவ்வளோதாங்க. ஒரு மாசத்துல ஜென்சன் இம்பாக்ட் டீமே வந்து அப்டேட் புஷ் பண்ணாங்க, அப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் அப்புறம் ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணோனே எல்லாம் ஒர்க் ஆகணுங்க. யார் ப்ரோ முதல்ல பிக்சல்ல விளையாடுறா? அத நாங்க விளையாடுவோம். வியூஸ் அவங்க தான் வாங்கவே மாட்டாங்களே. அது தேவையில்லை. அவங்க போடுற போஸ்ட்லாம் எங்கன்னு பார்த்தா மத்தவங்களோட சேனல் ரிவ்யூல இருந்து எடுத்து போடுறாங்க. இதோட கொடுமை என்ன தெரியுமா? ஜெரிரிகோட பழைய வீடியோஸும் நம்ம பார்த்துட்டு சொல்லியிருப்போம். 9 பியூர் ரிவ்யூ வந்து என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண ஆரம்பிப்பாரு. அடல் லெகசி சாம டிசைன் வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்படியே பண்ணிட்டே வருவார். பேக் டோர் வந்து அப்படியே பொறுமையாக ஹீட் பண்ணி உள்ள வந்து விட்டு நம்பணும்ல, பொறுமையாக வச்சு அந்த சீல்லாம் பிக்கிறதுக்காக அப்படியே சைடில் எடுத்துகிட்டே வருவார். தெரியாம ஒரு ரிப்பனை கட் பண்ணிடுவார். என்ன இளவ டிசைன்ரா, அதாவது இவ்வளோ நேரம் அப்படியே புகழாரமாக இருக்கும். என்ன இளவ, நீ மிஸ்டேக் பண்ணிட்ட, இதே தான் சர்வீஸ் சென்டர்லேயே ரிப்பேர் பண்ணுறான்.
சரியா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இது மாதிரி நிறைய ஃபோனுக்கு ஜெரிக்கு திட்டுவாரு, கேபிள் கரெக்டா சைடுல வச்சு கட் பண்ணிடுச்சுன்னா ஏன்டா அறிவியலியாடா அப்படின்னு திட்டிட்டு போறாரு. நான் என்ன கேக்குறேன், ஃபர்ஸ்ட் ஃபோன் செஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த சர்வீஸ் சென்டர்ல இருக்கிற டெக்னீஷியன்ஸை கூப்பிட்டு இந்த போனோட அமைப்பு இதுதான், இந்த இடத்துல இந்த கேபிள் இருக்கும், இந்த இடத்துல இப்படிதான் ஓபன் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. கரெக்ட். சோ அதனால மிஸ்டேக்ஸ் ஆகாது. இப்போ நம்ம சர்வீஸ் சென்டர்ல போகும்போது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் மிஸ்டேக் ஆகாம இருக்கிற காரணம் இதுதான். அடுத்து ஃபோல்டு வந்து 3 வருஷமா உடையுதான். ஆமா. இப்போ எனக்கு என்னன்னா, நான் உடனே கேட்டேன், ரெடிட்ல தான் 10 நேரம் பிரச்சனை வருமே. இப்போ ஏதோ மோட்டோல ஃபோன் வெடிச்சு போச்சுன்னு ஒரு பிரச்சனை, சிஎம் பட்ஸ் வெடிச்சு போச்சுன்னு ஒரு பிரச்சனை, எல்லாம் ரெடிட்ல பார்த்தேன். இப்போ எனக்கு உடனே டவுட், ரெடிட்ல போய் பார்க்குறேன், என்னோட ஃபோல்டு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உடஞ்சிருச்சுன்னு யாருமே போடலையே. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம்னா, ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை பற்றி கூகுள் வந்து ப்ராப்பராக ஜெரிக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு யூஎஸ் யூடியூபர் ஒருத்தர் போட்டிருக்காரு, நான் ஈவெண்ட் போகும்போது நான் கூகுள் எம்ப்ளாயி கிட்ட கேட்டேன் இந்த ஃபோன் ரிலேட்டடா, ஜெரிக்கோட பென்டெஸ்ட்ல உங்க ஃபோன் உடையதுல, அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்றேன், இல்ல இதுவே ஆப்பிள் ஐபேட் ஐபோன்லாம் உடஞ்சி அப்பெல்லாம் ஏன் பாய்காட் பண்ணல நீங்க ஆப்பிள்? ஏன் அது ஆல்டர்னேட்டிவ் இல்ல. என்னது ஆல்டர்னேட்டிவ் இல்ல? இதுக்குன்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்கு எங்ககிட்ட. மோட்டோரோலா ஃபோல்ட் இருக்கு, பேட்டரி லைஃப் மேரட்டலா இருக்கு, செம்மையா இருக்கு. அதனால எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அங்கன்னா என்னன்னா, ஐபேடுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஆமா, அப்புறம் சொன்னாங்களே 6000 mAh ஆமே ஃபோல்டுல, அதனால அதான் இருக்கலே நல்ல பேட்டரி லைஃபா. ஆனால் நிஜமா அதுவும் வேற ஏதோ சேனல்ல இருந்து எடுத்துட்டு வந்து போட்டிருந்தாங்க. சரி சரி. என்னன்னா, சாம்சங் ஃபோல்டு, பிக்சல் ஃபோல்டு, மோட்டோரோலா ஃபோல்டு, மூணுத்தையும் வச்சு ஏதோ ஒரு சேனல்ல டைம் ரன் பண்ணிருக்காங்க. மோட்டோரோலா பேட்டரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, 6000 mAh இல்ல, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஆமா. இப்போ என்னன்னா, எப்படிடா நான் டெய்லி என் பொழப்புக்கு வந்து வியூஸ் வாங்குறது? அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த மாதிரி வேற யாருல இருந்து எடுத்துட்டு வந்து போட்டு, ஃபர்ஸ்ட் இதுல இன்னொரு ட்விஸ்ட் தெரியுமா, ஜெரிக்கோட வீடியோ எடுத்துட்டு வந்து போட்டுருவாங்க, அது கொஞ்சம் ட்ராக்ஷன் வரும். யாராவது கேள்வி கேட்டுருவாங்களா, என்னன்னா டே அவன் தான் எடுத்து போட்ட ஒரு கர்டசி கிரெடிட்டாவது கொடுறாங்க. அப்புறமா பார்த்தா ரிப்ளை செக்ஷன்ல கிரெடிட் கொடுப்பாங்க, சாரி ஃபர்காட் அப்படின்ட்டு. வீடியோ சோர்ஸ் ஜெரிக், சாரி. ஜெரிக்க பத்தி பேசணும்னு நிறைய பேசலாம், வாய் வருது. நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட்டுங்க, அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா OnePlus வேணா போய் OnePlus வீடியோ போய் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலா இருக்கும். OnePlus வீடியோலாம் பாத்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. ஏன்னா அப்படியே பொட்டும் போடாம நம்மளால வந்து அதை வந்து பேசுவாரு, ஸ்பான்சர் பண்ணிட்டாங்கன்ன உடனே வேற மாதிரி இருக்கும். அந்த போன் வந்து அற்புதமான போன் முடிச்சிருப்பாங்க. ஆமா, தூக்கி போட்டது எங்க போடுவாருன்னா புல்லு மேல போட்டுட்டு ஒன்னும் ஆகலைங்க அப்படின்னு பாத்துக்கீங்களா? சொன்ன மண்டையில ஆணி இறக்குறேன்டா நான் இறக்குறேன் ஆணி. அப்படிதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், யாரும் நல்லவன்ல, சரியா? அது எப்ப இருந்தோ சொல்லிட்டு இருக்கேன், நீ சேர்த்தானே சொல்றேன். நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணணும். இப்போ விக்கி வந்து நார் வச்சு தேய்ச்சி குளிக்கிறானா, எல்லாரும் போய் நார் வச்சு தேய்ப்பீங்களா? உடனே எருமை கூட தான் பல வருஷமா நார் வச்சு தேய்ச்சிட்டு இருக்காங்க. யார் வந்து எருமைக்காக ஸ்கின் கேர் சோப் போடுறாங்க? போட வேண்டியதானே, எருமைக்கும் மாட்டுக்கும். அதுக்காக அவன் தேய்க்கிறான்றான், அவனுக்கு நல்லா இருக்குங்கிறான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய் என்னடா நாக்குல தேய்டா அப்படின்னு சொல்லி அடுத்து இதுக்கு ஒருத்தர் வந்துட்டு என்னடானா, நான் டாக்டரு, நீ வந்து டெக்கு பேசுறத நிறுத்திக்கணும். இப்போ ஆக்டர்ஸ்லாம் என்ன பேசுறாங்க, ஸ்கின் கேர் வச்சு பேசிட்டு இருக்காங்க. என்ன தெரியும் அவங்களுக்கு? தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா எனக்கு வந்து ஸ்கின் கேன்சர் வந்துடும், நான் சன்ஸ்கிரீன் தேய்ச்சா நான் நல்லா இருப்பேன்னு சொன்னா ஓகே ஒத்துப்பீங்களா? இல்ல அதுதான் எல்லாருக்கும் தெரியும். சொன்ன ஒத்துக்கோனாங்க. இல்ல அதுதான் இப்போ சொல்லணும். அதாவது நான் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ப்பேன், ஐயோ அதெல்லாம் தேய்க்க கூடாது. தலையில வேப்பெண்ணெய் தேய்ப்பேன், அது அடிக்கும், அது வேற தேய்க்க. இப்படி சொல்லணும். முட்டை தேய்ப்பேன், ஸ்மெல் அடிக்கும், வேணாம். இது வந்து நான் வேற ஒரு க்ரீம் இருக்கு, அது 1500 ரூபா, எக் பேஸ்ட் க்ரீம். ஆமா, எக் 0.1% போட்டிருக்கோம் அதுல. அப்ப அந்த ஷாம்பு மாதிரி. ஆமா, 0.1% போதும். இது எனக்கு புரியாத புதிரா இருக்கு ப்ரோ. எக் கான்சென்ட்ரேட். இப்போ எக் கான்சென்ட்ரேட் விட்டா அடுத்து என்னன்னா, நம்ம கிருஷ்ணா வேற தனியா இருக்கிறதுக்கு சொல்லுவான், இந்த புரோட்டீன் நீட்ஸை மீட் பண்றது கஷ்டமா இருக்காண்டா அப்படின்னும். அடுத்து என்னன்னா, டைரக்டா போறது இந்த க்ரீம் எடுத்து வந்து பேன்ல போட்டு, அதே கான்சென்ட்ரேட் தானே, அப்படியே தேய்ச்சி. ஆமா. ஏன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா ப்ரோ, நான் திரும்பியும் சொல்றேன், 1000 பேர் 1000 கைட் பண்ணுவாங்க. நான் டாக்டர்ஸோட டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் 1 மந்த்தா தொடர்ந்து பாக்குறேன். ஒவ்வொரு வீடியோ 4 மணி நேரம் வீடியோ. யாருக்குமே பொறுமை இல்லைன்னு தெரியுது. கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன தெரியுமா, சம்மரி ஆஃப் த வீடியோ அப்படின்னு போடுறான். ஐ நோ யூ won't have time அப்படின்னு கமெண்ட் போடுறாங்க. ஏன்னா கமெண்ட் லைக் வருது, அவனுக்கு அது ஒரு டோபமைன் ரஷ். வாவ், என் கமெண்ட் எல்லாரும் லைக் போடுறாங்க. இதான் எனக்கு எப்படின்னா, இதுதான் மொத்தம் என்னன்னா, அவ்வளவு வீடியோஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு டாக்டர்ஸுமே ஒவ்வொரு மாதிரியான டாபிக்ல ரிசர்ச் பண்றாங்க. ஒருத்தர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பத்தி சொல்றாரு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஹெவி வெயிட் லிஃப்ட் பத்தி பேசுறாரு, இன்னொருத்தர் என்னடான்னு பார்த்தா ஃபாஸ்டிங் பத்தி பேசுறாரு, இன்னொருத்தர் என்னடான்னு பார்த்தா கார்டியோ பத்தி பேசுறாரு. ஆனா எண்ட் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா எல்லாரோட டாபிக்கும் எது கீழே வருதுன்னு பார்த்தா இன்சுலின் குள்ளர வருது. ஸோ இதுதான் நான் என்ன சொல்ல வரேன், எல்லாரும் என்னன்னாலும் சொல்லலாம், அவங்க வந்து ஒரு ட்ரையலுக்காக நிறைய பேஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி ஹியூமன் ஸ்பெசிமன் யூஸ் பண்ணிருக்கலாம். என் கேள்வி என்னன்னா, அந்த ஹியூமன் ஸ்பெசிமன்ல இருந்து கிடைச்ச டேட்டா எடுத்துட்டு வந்து டாக்குமெண்ட் பண்ணி அவங்க பேசுறாங்க. நான் எங்க இருந்து பாக்குறேன், இந்தியால, அது எந்த இடத்துல இருந்து பாக்குறேன், சவுத்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே டிஃபரெண்ட். அவங்க எங்க இருந்து பாக்குறாங்க, வெஸ்ட்ல இருந்து, அதுவும் யூஎஸ்ல வந்து டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க.
இதுல நான் என்ன பார்க்கணும் அப்ப அதை நான் அப்படியே நான் ஃபாலோ பண்ண முடியுமா? அவங்களோட மசில் மாசம் போன் மாசம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஆவரேஜ் ஹைட் வெயிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அதை அப்படியே இங்கே ரிலேட் பண்ணுவேனா? அப்போ கம்பங்கூழ் குடிக்கக்கூடாது, ஓகே, காலையில் அந்த தாத்தாவை போட்டு தள்ளணும், சும்மா கூழ் போட்டு வந்து தள்ளி நிற்கிது அப்படின்னு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, பார்க்குற எல்லாத்தையுமே பிளைண்டாக நம்பிங்க ஒன்றும் கிடைக்க போகிறது. ஆமாம், அனலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் தீனி போடுற மாதிரி தான் இது எல்லாமே. இவன் வந்து நார் வச்சு தேய்ப்பேன் அப்படின்னு சொன்னான்னா எல்லாரையும் நார் வச்சு தேய்க்க சொல்லலை, அவர் பண்ணுற. அடுத்து நான் கேள்வி கேட்க முடியும், நான் விக்கிக்கிட்டே என்ன கேட்டிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, என்னடே, ஏன்னா ஒரு சிலர் பாடியில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்டிங் ப்ரோ 3 வருஷம் ஆச்சு ஐபிஎல் ஆரம்பிச்சு. அந்த 3 வருஷம் ஆகும்போது என்னாச்சுன்னா டெக்கன் கிரானிக்கல்ஸ்னு ஒரு பேப்பர், அந்த பேப்பர்ல ஒரு தடவை ஒரு பேட்டி இருந்தது ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயரையும் பத்தி. யார் அந்த பேட்டி கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஸ்பா பண்ணுவாங்கல்ல பிளேயர்ஸ்க்கு அவங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க, டீம்ல வந்து யார் எப்படி, யார் ரொம்ப கிளீனு, யார் ஸ்வெட் ஸ்மெல்லு சூப்பரா இருக்கும், இந்த மாதிரிலாம் கேள்வி. அப்போ சுரேஷ் ரெய்னாவோட ஸ்வெட் வந்து நேச்சுரலாவே நார்மலா இருக்கும், அவர் மேல வந்து பேட் ஓடரே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, எல்லா பிளேயரும் ஒரே ரொட்டீன்குள்ள போறாங்க, ஒரே ஒர்க் அவுட் பண்றாங்க, ஒரே ரூம்ல தான் குளிக்கிறாங்க, ஒரே டவல் தான் கொடுக்குறாங்க, அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே காமன், ஃபுட் ஹேபிட்டும் கிட்டத்தட்ட காமன். நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னா ஓகே மாத்தலாம், பட் இப்படிதான் எல்லாமே காமன் ட்ராக்குள்ளேயே போயிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்வெட் மாறுது இல்ல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ ரெய்னா சொல்லுவாப்ல, நான் வந்து சோப்பே போடலாம்னாலும் பரவாயில்ல ப்ரோ, என் மேல வந்து அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வந்தது இல்லை, ஸ்ட்ரெஸ்டு ஸ்மெல் இல்லை, நான் சும்மா ஒரு ஹாட் வாட்டரோ இல்லை கோல்டு வாட்டர் ஷவர் எடுத்துட்டு நான் அப்படியே டவல் எடுத்து வெளில வந்துருவேன், அப்படி நான் வெளில வந்துருவேன், எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. நானும் அதே ஃபாலோ பண்ண முடியுமா? பார்த்தா இப்பதான் முக்கு கடையில போயிட்டு பீஃப் போர்க்கு சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் மொக்கிட்டு வந்துட்டு அப்புறம் நல்ல ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு சட்டையை பார்த்தீங்கன்னா அங்க வந்தாலும் இங்க வரைக்கும் வாட அடிக்கும். இவன் என்னன்னா, நானும் வந்து அப்படிதான் ப்ரோ, நானும் லைட்டா போய் ஷவர் பண்ணிட்டு, ஷவர் கூட பண்ண வேணாம், டவல் வச்சு தொடச்சிட்டு அப்படியே வந்தனாலே மாசா இருப்பேன் அப்படின்னா இப்படி. அப்போ எல்லா ஹேபிட்டும் உள்ள இன்வால்வ் ஆகுது. நம்ம ஆளு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டான் விக்கி, சரியா? அவங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. சரி, அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், வந்து நான் நார் தேய்ப்பேன்னா, நான் அவன் கூட தான் இத்தனை வருஷமா ட்ராவல் பண்ண, நான் நாரை தைச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நான் திரும்பியே சொல்றது அதுதாங்க. இப்போ கௌதம் ப்ரோ சொல்லுவாரு, வெயிட் லிஃப்டிங் வந்து கௌதம் ப்ரோக்கு பிடிக்கும், சரியா? அவர் வந்து ஹெவி வெயிட் ஒர்க் அவுட்ஸ் தான் அவரோட ஜிம்ல அவர் அதிகமாக பண்றது. நான் கௌதம் ப்ரோ வந்து இது ட்ரெட்மில்ல 2 மணி நேரம் நடந்தேன்னு அவர் சொல்லி நான் பார்த்ததே கிடையாது, சரியா? அவர் வெயிட் லிஃப்ட் பண்ணுவேன் மேக்ஸிமம், அவ்வளவுதான். வெயிட் லிஃப்ட் பண்ணுவேன்னு எனக்கு சொல்லுவாரு. சரி, அப்போ வெயிட் லிஃப்ட் பண்ற கௌதம் ப்ரோ வந்து ஒரு 150 கிலோ தூக்குறாருன்னு வைப்போம். நான் உடனே போயிட்டு, சரி நம்ம அவர் கூட தானே சுத்திட்டு இருக்கோம், நாமளும் போய் ஒரு 100 கிலோ தூக்கக்கூடாது? தூக்கலாம் தான், அன்னைக்கு தான் லாஸ்டா இருக்கும், அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கா, கிராஜுவலா பிராக்டிஸ் பண்ணா தூக்கலாம், பிழு மாதிரி ஆயிடும். நானும் வளைஞ்சு போலாம்ல, முதுகெலும்பு இல்லாம. நரேஷோட கேங்ல சேர்ந்துருவாரு. நரேஷ் ரீசெண்டா பார்த்தோம் ஐக்கிய இவெண்ட்ல, இப்ப முதுகே இல்லை அப்படின்ட்டான். அவனே முதுகே டாக்டர் சொல்லிட்டாங்க, உன்னை காப்பாற்ற முடியாது, நீ பாத்துக்கோ அப்படின்ட்டாங்களாம். ரொம்ப மோசமாயிருச்சு அவனுக்கு பேக். இது டிராவல்லே இருக்கான்ல ஃபுல்லா, அந்த ஊர் இந்த ஊர் போயிட்டு இருக்கனால ராப்டிக்கு முதுகு இல்லடா உனக்கு. ராப்டில அந்த ஸ்டென்ட் ஃப்ரண்ட்ல ஃபோர்க் சைடுல ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காங்க, செம டியூரபிளா இருந்தது, அதை எடுத்து உள்ள வச்சிடலாமா? அந்த மாதிரி தான் ஃபியூச்சர்ல பண்ணிடுவாங்க அவனுக்கு. அந்த ஸ்பைடர்மேன்ல ஒருத்தர் பின்னாடி கால்லாம் வருமே, டாக் காக், அந்த மாதிரி ஆயிடுவார். நரேஷ் ஷாக், எஸ், நாராக், நரேஷ் சைபர் மேன் அப்படின்னு வச்சிருங்க, சைபர் நரேஷ். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, மனசுல படுறத சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், அதை யாரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம். அதாவது அவர் பண்ற சொன்னாரு, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் தயவு செய்து நார் வாங்குங்கன்னு அவன் சொல்லலை, இது மாதிரி நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ விக்ரம் வராரு, அவருக்கு வயசு பாருங்க, அவருக்கு வயசு பார்த்தா 55 கூட இருக்கும், மாசா இருக்காரு, மண்டையில அவ்வளவு முடி இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் என் கூட கம்பேரே பண்ண முடியாது அந்த ஆஸ்பெக்ட்லயே, அங்கேயே முடிஞ்சிடும். 55 வயசுல அந்த மனுஷன் இவ்வளவு ஆக்டிவா இருக்காரு. ஏதாவது ஒரு வண்டியில இருந்து குதிச்சுலாம் டான்ஸ் ஆடுறாரு, நான் குதிச்சேன்னா நான் கீழே விழுந்து திரும்பி எழுந்திரிக்கிறதுக்குள்ள டேக் முடிஞ்சிடும். இதெல்லாம் யோசிக்கணும்ல. லைட்டா கால் இழுத்துக்குச்சுங்க, இழுத்தா பரவாயில்ல, திரும்ப வரவே இல்லை அப்படின்னு என்ன பண்றது? ஸோ அதனால வந்து எல்லாத்தையுமே நம்மளால கம்பேர் பண்ண இல்லை ப்ரோ, அது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பார்த்தோமா, ரசிச்சோமா, மூவ் ஆன், இதுதான் வந்து மெயின். கரெக்ட், ஓகே. அப்புறம் நம்மளால் இன்ஃபினிட்டி 2000 இங்கே பாருங்க, திரும்பியும் நான் சொல்கிறேன், யார் மனசையும் புண்படுத்தி இங்கே எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. நீங்களும் சில சமயங்களில் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் இங்கே மோட்டிவ். இப்போ வெயிட் லாஸ்க்குள்ள ஒருத்தன் போகிறான்னா, இப்போ ஃப்ரெண்டு தான், ஒருத்தன் ஃப்ரெண்ட் இருக்கான், இது யோசிச்சு பாருங்களேன், செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. காலையில் அவனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஏதோ சாப்பாடு ஒத்துக்கல, வீட்டில் சாப்பிட்டது டிசென்ட்ரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வயிறு கலக்குது, வயிறு வலிக்குது. நான் ஒன்று என்ன ஆகுதுன்னா, சாயங்காலம் என்ன மீட் பண்ணுறான், நான் சாப்பிட போகிறேன். அப்போ அந்த டைம் நான் இருக்கான்ல, சான் உனக்கு கொடுக்காம சாப்பிட்டா அவனே பாவம். இப்போ வயிறு லைட்டாக காயப்பட்டு லைட்டாக கொஞ்சம் இந்த ஓஆர்எஸ் மாதிரிலாம் குடிச்சு ரெக்கவர் ஆகிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். அந்த நேரத்தில் போயிட்டு மச்சான் உன்னோட தந்தூரி சாப்பிட்டா போடுறான், நியாயமா இருக்கு, உனக்காக பெப்பர் பார்பிக்யூ வாங்கிட்டு வந்துருங்க, இந்த பரோட்டாவும் 2 உள்ள பாசமா இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நேஷ்வில் ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு வந்துருங்க, வாயில போட்ட உடனே காலி ஆளு காரத்துல. இப்பதான் நானே அத எப்படி பின்னாடி என்னடா இது, என்னடா இது நெருப்பு வருது,
எலான் மஸ்க்கு ட்வீட் எடுத்து போடலாம். நைட்ரஸா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு. ரைட், Infinity 2000 அப்படிங்கிறவர் வந்து நான் முதல்ல S24 Ultra உபயோகப்படுத்தினேன், இப்பொழுது 16 Pro Max உபயோகப்படுத்துகிறேன். நெட்வொர்க்கு என்று வரும்பொழுது சிக்னல் வீக்கான இடத்தில் ஐஃபோனை விட S24 Ultra சிறந்த வேலை செய்கிறது. ஐஃபோன் கொஞ்சம் தடுமாறுகிறது. ப்ரோ ஐஃபோன் மட்டும் இல்லை ப்ரோ, இந்த மாதிரி இடத்துல தான் பிக்சலும் தடுமாறிட்டு இருந்தது. இப்போ ஆனால் ஜோக் என்ன தெரியுமா, மீடியா டெக் மாடம்குள்ள போனதுக்கப்புறம் அதே ஜாலியாக இருக்குது. நிறைய பேரோட ட்வீட் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதான்னு கேட்டேன். ஆமா, நிறைய பேர் போட்டிருந்தாங்க பிக்சல்ல இந்த வருஷம் வந்து நிறைய இதுல மேஜர் லீப்ஸ் நிறைய பாத்துருக்காங்க. இல்ல ப்ரோ, ஸ்டாண்ட் பை அதுல தெரியுது வித்தியாசம். மெயினா ஃபோன் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 75% நீங்க வச்சுட்டு வெளில எல்லாம் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தாலும் 75ல இருந்தது ஒரு 74 அவ்வளோலாம் இல்ல, ஒரு 72 அந்த மாதிரி ஒரு மணி நேரம். ஆப்ஸ் ஆல்சோ ஆமா, அவ்வளோ ஆப்ஸ் இருந்துச்சுன்னா பின்னாடி ஏதாவது சிங்க்ரனைஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த 1 or 2 நிறைய ஃபோன் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சும்மா இருக்கும்போதே ட்ரெயின் ஆகும்ல. ஒரு சில அவனோட எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணலாம் ட்ரெயின் ஆகுது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க நைட் வச்சுட்டு காலையில எழுந்து பார்த்தா 40% ட்ரெயின் ப்ரோ. 40% நைட் என்ன பண்றது போடு. அப்ப 40%ல நம்பிக்கையா அந்த போனை சைடுல வச்சுட்டு படுத்திருந்தா காலையில இருந்து போகும்போது அப்ப ரெட் பயந்துருப்பாங்க, ஐயோ ஃபோன் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் சார்ஜ் போட்டா அப்பதான் ஆன் ஆகும். வணக்கம், இங்க இருங்க விஜய் ப்ரோ. I bought this Vivo S2. I am happy with it for 35,999. Good battery. Came for 2 days. அதான் பேட்டரி 2 நாள் வருது. நைஸ் ஃபோட்டோகிராஃபி, குட் டிசைன், குட் ஃபார் நார்மல் யூஸ், நாட் ஃபார் ஹெவி கேமிங், ஹோல்டிங் குட் அண்ட் லுக்ஸ் ஓகே ப்ரீமியமா இருக்கு அவருக்கு. எஸ் ப்ரோ, ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கிட்டீங்க, ஹாப்பி தான். அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன பண்ணணும்னா iQOO Z11 வாங்கி கொடுத்துருங்க. ஆமாம், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு S2 மாதிரியான ஒரு ஃபோன் தான் அது. ஆனா என்ன, அதுல ரியர் கேமரால OIS இருக்கும். எஸ் பிளஸ் அதுல 7500 பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் உங்களுக்கு ஒரு 8 MB டே டைம்லயாவது யூஸ் பண்ணலாம்ல. லோ லைட்ல தான் கேவலமா இருக்கு, டே டைம்க்காவது யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு சொன்னேன். சரி, அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி பார்க்கவும் சிமிலராகவே தான் இருக்கும். அதே இன் அண்ட் ஃபீல் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அந்த ஃபோன்ல. போடு எங்கால பாருங்க, ரேண்டம் வைப், ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு படம் மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. மை ஹானஸ்ட் ரிவ்யூ, திஸ் ஹேப்பன்ட் டே பிஃபோர் எஸ்டர்டே. மை ஃப்ரெண்ட் ஓகே ஹேஸ் S26 Ultra. My second friend has an iPhone 17 Pro Max and I have a Pixel 9 base model. நீங்க ஒரு குரூப்ல ட்ரிப்புக்கு போயிருந்தோம், நாங்க ஒரு குரூப்பா ட்ரிப்பு போயிருந்தோம். அங்க பிக்சலோட பிரைட்னஸ் அண்ட் 1x பிக்கோட கிளாரிட்டி ஈவன் ப்ரோ அண்ட் அல்ட்ரா மாடல்ஸ் கூட இல்ல. என்னோட அதர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிக்சல்ல எடுக்கிறது தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் நான் 1 lakh ஃபோன் ஓனருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்க மூஞ்சியே மாறிடுச்சு. அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அண்ட் ஸ்டில் ஹாப்பி வித் மை Pixel 9. ஜாலி தான். Pixel 10 அது ஒரு லூஸ் பை. ஆமா, Pixel 9 வந்து என்னன்னா 1/1.56 இன்ச் நினைக்கிறேன். Pixel 10ல 1/1 அதோட பெரிய சென்சார், அதுக்கு தான் திட்டிட்டு இருந்தாங்கல. 1/2 அது சின்னது பண்ணிட்டாங்க. சாரி, சென்சார் அதுக்கு தான் திட்டிட்டு இருந்தாங்க. ஏன்டா நாங்க இந்த 3வது சென்சார் கேட்கவே இல்லடா, எதுக்குடா மெயின் சென்சார் டவுன் கிரேட் பண்ணி கேட்டு. இப்போ 11 என்ன ஆயிடுச்சுன்னா 9 வித் 3rd சென்சார். ஆமா ஆமா, அதனால மறுபடியும் பேக் டு ஃபார்ம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி போட்டுறாங்க. நரேஷ் கிருஷ்ணக் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த UK Google is giving very good offer for upgrading to 11 Pro. They are quoting 720 euros for the 10 Pro with 150 euro voucher வேற. Plus they give 10% credit for Google One subscribers as store credit. ரொம்ப டெம்ப்ட் பண்றான். என்னடா இவ்வளவு ஆஃபர்? என்ஜாய் பண்ணுங்க, நிறைய பேருக்கு வாட்ச்லாம் வேற கிடைக்குது ப்ரோ. காம்போ மாதிரி கொஞ்சம் கம்மி ரேட்ல வேற நல்லா இருக்கு. கீகி ரஞ்சித் இந்த மட்டும் தான் வெறுப்பேத்துறாரு வேற வேணுனே போட்டு. இல்லனா நான் வாட்ச் 2 யூஸ் பண்ணும்போதுல இருந்து அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ச் 4 ஒரு சிலர் யூஸ் பண்ணத பார்த்து நம்ம இவனோட தர யூஸ் பண்ணீங்களா நீங்க நடுவுல நரேஷ் வாட்ச் 3 அதுவா அவன் வேற ஆர்வத்துல வாங்கிட்டு அப்புறம் என்னமோ பண்ணிட்டு இருந்தான். இதுல வேற அத வாங்கிட்டு நல்லா இருந்துச்சு சொன்னீங்க, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் வாட்ச் SC-க்கு தாவனா, அப்புறம் அங்க இருந்து வேற எங்கேயே தாவனா, தாவிக்கிட்டே இருந்தாங்க. எஸ் ஆமா, வேற மாதிரிங்க நாங்கலாம் அப்படிதான். அப்புறம் DxO மார்க்கில் வந்து Pixel 11 Pro XL ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் டாப் 5ல 5th பொசிஷனில் வந்துட்டான். ஈக்குவலி எக்ஸைட் அல்ட்ரா ஓப்போவோடது நம்ம சொல்லணும். நாங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லை DxO மார்க்கர். அது வந்து அவன் அந்த நாய் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒழுங்காக கேட்கறது இல்லை. சொல்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிக்சல் மேலே வந்துருக்குது, பெரிய விஷயம். ஒழுங்காக டெஸ்ட் பண்ணானுங்களா என்னன்னு தெரியல. இங்கே வருங்க, இது ஆனால் பயங்கரம் இல்லை. ஆமாம், நௌஃபுல் அஹமத் ப்ரோ சொல்லியிருக்காரு, ப்ரோ ஐ எம் அ டாக்டர், கேட் லவர் வேற. இனாக்சிடென்ட்லி எக்ஸ்ட்ரீம்லி ஃபேட்டல் ஃபார் கேட்ஸ், ஈவன் இன் வெரி மைன்யூட் அமௌண்ட் லைக் லிக் ஃப்ரம் ஸ்கின். ஓ, அது க்ளோத்திங். Since cats lack the enzyme UGT in liver unlike humans, this causes accumulation of active compound and can lower blood pressure in cat and even cause cardiac failure. Even for dogs bro, being extra careful and washing hands thoroughly with soap or water after applying. Kindly ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஆச்சு போடுங்க ப்ரோ, இதை பற்றி அவர் அவேர்னஸ். படிச்சிட்டோம்.
பயங்கரமான மேட்டரா இருக்கு இது. மினாக்சிடிலின். மினாக்சிடில்னா மண்டைக்கு மேல இருக்க கொண்டை வளர்றதுக்குன்னு சொல்லி தேய்ச்சிட்டு இருந்தோம். பார்த்தா பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு வாயை பொளந்துருவான் அப்படின்றீங்களே. என்னடா அவன் படுத்துட்டான். வேற யாரும் இல்ல, இவருதான் அந்த ஆதியார் ஃபர்ஸ்ட் மன்று. அந்த இதுல வர மாதிரி தான் ஆன்டி இது என்னது டைகரு லைக்கிங் மீ ஆன்டி புலிசோர் கொடுத்தாங்க. ஆமா, அந்த மாதிரி தான். நாட் ஓன்லி டாக்ஸ் ஆன்டி ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. அதே தான். எல்லாம் என்னன்னு பார்த்தா மினாக்சிடில் தேய்ச்ச உடனே மடியிலே படுத்து செத்து போயிருக்கும். உன்னை யாரா தலையை வந்து நக்க சொன்னா? பாசமா கையை நக்கிட்டு அவ்வளோதான், அங்கேயே படுத்துரும். ஓகே, ஸோ அது அப்போ ஒரு முக்கியமான விஷயம் தான். எஸ். புனிதமூர்த்தி ப்ரோ என்னன்னா யூசர் ரிவ்யூ ஃபார் சோனி WH-CH720N headphones. Initial impressions and audio quality. Hi guys, how are you? I recently purchased Sony after watching your video and based on Gautam Bro's advice. Initially I was interested to buy JBL Tune 770 NC, but I changed my thoughts and cancelled the order and ordered Sony. After that I know that I was not wrong. This is my first order headphones and from the first moment I have used it, surprised me, everything in perfect and the instruments and vocals are excellent. Bass is decent. I have been listening to music for more than 15 years. My hobby is listening music. Nokia days. Sony wired headset லேருந்து நான் இத்தனை வருஷமாக கேட்டது எல்லாமே பொய்யா அது மாதிரி ஆயிடுச்சு. I am using default equalizer only. Apple Music lossless S24FE. A minor drawback. Only one thing I did not like is the rattling noise on the right ear cup during heavy wind while riding. அது வந்து இதுன்னு நினைக்கிறேன் ANC லாஜிக் இருக்கலாம் மேபி. ஏன்னா சோனியில் அந்த ஸ்மார்ட் கண்ட்ரோல் டிஃபால்ட் ஆன்ல இருக்கும், வேணா அதை ஆஃப் பண்ணிடுங்க. இனிஷியல் ஆடியோ செட்டப் ஃபோன் கம்பேரிசன்ஸ்னா I also bought audio color spark DAC for listening to wired mode. Wired mode is better wired with headphone turned on. Comfort is top notch and even in sunny weather I was able to use it for 6 hours continuously, sweating while traveling in non-AC bus. I connected it to my wife's Pixel 8a and got irritated by heavy bass and muddy vocals. Pixel 8a bass is good though. My 24 other than S24FE. S24FE has decent bass and bright vocals, but Pixel is opposite. Got frustrated and moved back to S24FE. Seeking TWS earbuds with superior ambient mode cycling. Abron, now my question is, I want a TWS with better ambient mode for cycling. I am confused between Galaxy Buds Core and Sony. ரெண்டுமே கேவலமான பட்ஸ் ஸ்கோர் வேண்டாம். ரெண்டுமே கேவலமான பட்ஸ். இந்த ரெண்டுத்தையும் வாங்குறதுக்கு சொல்லுவோம்ல, அந்த காசை எங்க உண்டியல்ல போட்டு போயிட்டே இருங்க. அந்த மாதிரி தான் பிராண்டு தான் அந்த ரெண்டுமே, மற்றபடி ஒரு மண்ணுக்கும் ஆகாது. அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பேசாம நார்டு பட்ஸ் 4 வாங்கிட்டு போயிடலாம். 3200 ரூபாய், 1300 பட்ஸ் 4 AAC SBC போதும், அது போதும். அப்புறம் மை பட்ஜெட் இஸ் அரௌண்ட் 4K அப்ப அதுவே போதும். பட்ஸ் ப்ரோ கூட போக வேணாம். ஐ டோன்ட் லைக் பேஸ் ஹெவி. நாட் பட்ஸ் 4 பேஸ் இல்ல, பேஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ரெண்டுத்துலயுமே டியூன் பண்ணலாமே. இல்ல பேஸ் நீங்க அந்த அளவு ஹெவியா இருக்காதுன்னு சொல்றேன். இல்ல இவரு டிசேபிள் பண்றறா முடிஞ்சல, பேஸை தூக்கி விட்டாருன்னா அது காணாம போய்டும். அப்புறம் ஈவன் நாட் பட்ஸ் 3 Pro ஹஸ் ஹெவி பேஸ். அதெல்லாம் நம்ம ஆஃப் பண்ண தெரியணும் ப்ரோ. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க ஆஃப் பண்ணி பழகி பாருங்க. அப்புறம் வந்துட்டு சஜஸ்ட் மீ விச் ஒன் இஸ் பெட்டர் கேலக்ஸி. அதான் ரெண்டுமே வேலைக்கு ஆகாது ப்ரோ. ஆம்பியன் மோட் இஸ் மை ப்ரியாரிட்டி. ஐ ஆல்சோ ஹேவ் ட்ரூ கிளிப்ஸ். ஐ ஹேட் இட் சின்ஸ் இட் சவுண்ட்ஸ் லைக் ஓல்ட் ரேடியோ. ஓகே, இப்போ என்ன மேட்டர்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் மெயினாக நார்டு பட்ஸ் போகலாம். அதுலேயும் டிரான்ஸ்பரன்சி வந்து பட்ஸ் 4 ப்ரோவில் செம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது. 4000 ரூபா பட்ஜெட்டில் வருது. நம்ம முன்னாடி பேசின T500 ப்ரோ கூட நீங்கள் சொல்லலாம். இது இல்லை ப்ரோ, T500 ப்ரோ வேணாம் ப்ரோ. ஓகே, நார்டு பட்ஸ் 4 ப்ரோ போகிறதா இருந்தால் T500 ப்ரோ. ஓகே, ஆமாம், அது போகல அப்படின்னா T500 ப்ரோ. ஓகே, ஆனால் ஹைலைட் என்னன்னா நார்டு வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்கு. ஆனா இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ பிக்சல் பட்ஸ் 2 பிரைஸ் கட் ஆகி 10,000ல தான் சும்மாவே இருக்கு. அதுக்கு மேல கார்டு ஆஃபர் அது இதுன்னு வந்து 7,000 அது ஆஃபர்லாம் போனா ஒரு 7,800 900 அந்த மாதிரி வாங்கலாம். 7,000க்கு சப்போஸ் வருதுன்னு வைப்போம். சும்மா ராசா தான் பிக் பில்லியன் டேஸ் அப்ப நான் ப்ரோக்கு வெயிட்டிங் இந்த வருஷம் வாங்கியே அவனுக்கு அந்த நாயை வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ப்ரோக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து பிக்சல் பட்ஸ் 2A மாதிரி போனால் தான் டிரான்ஸ்பரன்சி நல்லா இருக்கும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு எந்த பிராண்டுக்கு போய் நீ வாங்கினாலும் டிரான்ஸ்பரன்சி நல்லா இருக்காது. ஆமாம், கரெக்ட் தான். அது மூலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரொபாட்டிக்காக இருக்குங்க. அது ஒரு மாதிரி காது டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அது தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் சம்டைம். பிக்சலில் மாசாக இருக்கும். பிக்சலில் நீங்கள் போகலாம். கரெக்ட் தான். ஆமாம், அது தெரிஞ்ச விஷயம். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்று சிவபரணி கௌதம் பாய்.